அன்பார்ந்த நாம் தமிழர் கட்சி உறவுகள் அனைவருக்கும் என்னுடைய இனிய வணக்கம். புரட்சியாளர் அண்ணன் பழனி பாபா அவர்களுக்கான நினைவேந்தலும் நாம் தமிழர் கட்சி 2026 சட்டமன்ற தேர்தலுக்கான சேலம் வடக்கு சட்டமன்ற தொகுதி வேட்பாளர் பெருமதிப்பிற்குரிய அக்கா மோ குணசீலா அவர்களுக்கான வேட்பாளர் அறிமுக பொதுக்கூட்டத்திற்கு வருகை தந்திருக்கக்கூடிய அத்தனை உறவுகளுக்கும் நாம் தமிழர் கட்சி சார்பாக வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். சேலம் யார் மண்ணு? ஐயா எடப்பாடியோட மண்ணு. ஐயா எடப்பாடி அவர்கள் முன்னாள் முதலமைச்சர், பெருமதிப்பிற்குரிய ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இன்னைக்கு ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு கொடுத்துருக்கிறாரு. அதில் அவர் சொல்கிறாரு, விஜய்க்கு கள அரசியலே புரியலைங்க, விஜய்க்கு கள அரசியலே புரியலையாம். அவர் போய் மக்களை சந்திப்பதே இல்லை, மக்களை போய் பார்க்கவே மாட்டேங்கிறாரு. சரி, அடுத்து இவர் 4.5 வருஷம் மக்களோட இருந்தார், எதிர்கட்சி தலைவராக இவர் 4.5 வருஷம் மக்களோட இருந்தார். விஜய் மக்களை பார்க்கல. அடுத்து ஒரு வரி சொல்கிறாரு, தொலைக்காட்சியை பார்த்தாவது தெரிஞ்சுக்கணும், கள அரசியலை தொலைக்காட்சியை பார்த்து தெரிஞ்சுக்குவாராம். யார்? ஐயா எடப்பாடி பழனிசாமி. ஆனால் எந்த ஒரு அரசியல் கட்சி தலைவரும் தன்னைத்தானே இவ்வளோ அசிங்கப்படுத்திக்க மாட்டாங்க. இவர் சொன்னார்ல, தூத்துக்குடி 13 பேர் ஸ்டெர்லைட் துப்பாக்கி சூடுக்கு, ஸ்டெர்லைட் நிறுவனத்திற்கு எதிராக போராடிய தூத்துக்குடி மக்கள் 13 பேரை சுட்டு கொண்டுட்டாங்க. என்னையா கருத்து சொல்கிறீங்க அப்படின்னா, நான் அதை தொலைக்காட்சியை பார்த்தா தெரிஞ்சுக்கிறேன். தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர், தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவருடைய குடிகளில் 13 பேர் துப்பாக்கி சூடு நடத்தப்பட்டு கொல்லப்பட்டிருக்காங்க. அவருடைய சீஃப் செக்ரட்டரி அப்போ இருந்த அம்மையார் கிரிஜா வைத்தியநாதன், அவங்கள கேட்கறதுக்கு முடியல அவரால், அந்த அளவுக்கு தான் இருந்தாங்க. அவங்க எப்பயுமே டயரோட தொடர்புபடுத்தி இருந்ததுனால திடீர்னு முதலமைச்சர்னு உடனே அவரால் என்ன பண்ணுறதுனே தெரியல. அந்த அளவுக்கு இன்னைக்கு அவர் சொல்கிறாரு, தொலைக்காட்சியை பார்த்தா கள அரசியல் என்னன்னு தெரிஞ்சுக்கோங்கப்பா அப்படிங்கிறாப்புல. நாடு அப்படி போயிடுச்சு, தமிழ்நாட்டு அரசியல் அப்படி போயிடுச்சு. எதிர்கட்சி தலைவர் 4.5 ஆண்டு காலம் என்ன செய்தார்? மக்களோட மக்களாக இருந்தாரா? எதுவும் இல்லை. அவர் தன்னை ஜெயலலிதாவை நினைத்து கொண்டார். ஜெயலலிதா அம்மா தோற்று போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அடுத்து ஒரு 4.5 வருஷம் குடநாட்டில் போய் ஓய்வு எடுக்க ஆரம்பிச்சிடும். அடுத்த 6 மாதம், கடைசி 6 மாதத்துல தான் அரசியல் பண்ணவே வெளியே வரும். அந்த மாதிரி அவர் நினச்சிட்டார். ஆனால் இவருக்கு என்ன, அந்த கடைசி 6 மாதம் அவர் வெளியே வர மாட்டேங்கிறார். ஒரு காலகட்டத்தில் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் சொன்னாங்க, எனக்கு கண்ணு கெட்டிய தூரம் வரை எதிரிகளே இல்லை அப்படின்னாங்க. இன்னைக்கு தமிழ்நாட்டு அரசியல் நிலவரத்தை நன்கு உணர்ந்தவர்கள் சொல்லுவாங்க, கண்ணு கெட்டிய தூரம் வரை தமிழ்நாட்டு அரசியல் களத்தில் அதிமுக என்ற கட்சியே இல்லை. அதுதான் கள உண்மை, அதான் கள நிலவரம். ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதான் கள நிலவரம். மோடி கூட 2021 தேர்தலில் கூட்டணி போட்டாங்க, வெள்ளல பிரிஞ்சிட்டாங்க. 2024 பிரிஞ்சிட்டாங்க, தேர்தலில் தனித்தனியாக பாஜகவும் அதிமுகவும் சந்திச்சிச்சு. அப்பையும் 2 பேரும் ஒரு தொகுதி கூட வெல்லல. சரி, நம்ம இணைஞ்சாதான் சரிப்பட்டு வருமோ அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப 2026 இணைஞ்சிருக்கிறாங்க. எதுக்கு 2021 பிரிஞ்சு 2021 ஏன் சேர்ந்து தேர்தலை சந்திச்சாங்க? எதுக்கு 24 பிரிஞ்சு தேர்தலை சந்திச்சிருக்காங்க? 2026 தேர்தலை ஏன் சேர்ந்து தேர்தலை சந்திக்கிறாங்கன்னு அவங்களுக்கே புரியல. ஐயா எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் இந்த முறை நம்ம எப்படியாவது எதிர்கட்சி தலைவர் ஆயிர மாட்டோமா, ஒரு 28 சீட்டு 30 சீட்டு எடுத்துட மாட்டோமா அப்படிங்கிறத அவருக்கான ஒட்டுமொத்த அரசியல் லட்சியமாகவே இருக்கு. ஆனால் எங்களுக்கு நாம் தமிழர் கட்சியை பொறுத்த வரைக்கும் எங்களை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, நீங்கள் வெறும் 8 விழுக்காடு எடுத்திருக்கிறீங்க, எப்பா அது மோடியா ராகுலாங்கிற தேர்தல். இந்த தேர்தல் அப்படி இல்லை, இது தன்னெழுச்சியாக உருவான எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் 15 ஆண்டுகளாக கத்தி
மூலமாக சேர்த்த தமிழ் தேசியத்துக்கான தேர்தலா இல்லை 60 ஆண்டுகள் தமிழ்நாட்டை கொள்ளையடித்த திராவிடத்துக்கான தேர்தலா அப்படிங்கிறதா இந்த தேர்தல் 2026 தேர்தல். இந்த தேர்தல் 2026 தேர்தலை விட நாம் தமிழர் கட்சி தன்னுடைய வெற்றி கணக்கை துவங்குகிறது. இவன் பேசுவாங்க, விஜய் வர்றாங்க, விஜய் வருவாரு, அவருடைய ஜனநாயகம் படத்தை ரிலீஸ் பண்ண முடியலையே, அவர் எப்படிங்க மக்கள் பிரச்சனையை பேசுவாரு? அண்ணன் எனக்கு முன்னாடி பேசி அருளினியன் அண்ணன் கூட சொன்னாங்க, இந்த மலை வளத்தை காப்போம், கனிம வளத்தை காப்போம் என்று விஜயை பேச சொல்லுங்க. பதில் தெரியலனா பரவாயில்லைங்க, அவருக்கு கொஸ்டின் பேப்பர்ல என்ன கொஸ்டினே தெரியாது, அதான் நடிகர் விஜய் அந்த கட்சியின் தலைவருக்கே அதான் நிலைமை. அப்படிலாம் சொல்லிட முடியுமா? தமிழ்நாட்டு அரசியல் களத்தில் என் மண்ணின் வளங்கள் என் மண்ணின் மக்களுக்கு என்று நாள்தோறும் பேசக்கூடிய ஒரே அரசியல் கட்சி இருக்குன்னா அது நாம் தமிழர் கட்சி. அதன் தலைவர் எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள். பேச சொல்லுங்க. சென்ற வாரம் ஒரு நியூஸ் சேனலோடைய பத்திரிகையாளர் கரூர்ல போய் ஒரு செய்தி சேகரிக்கிறார். கரூர்ல இருக்கக்கூடிய குவாரிகளுக்கு போய் செய்தி சேகரிக்கிறார். கொஞ்சம் குறைச்சு வைங்கண்ணா. ஒளிப்பதிவாளர், ஒரு நிருபர், கூட சமூக ஆர்வலர், இவங்க 3 பேரும் போய் கரூர் கல்குவாரிக்கு போய் வந்து செய்தி சேகரிக்க போறாங்க. உடனே 50 பேர் கொண்ட, ரொம்ப பவர் அதிகமா இருக்கு நினைக்கிறேன், கொஞ்சம் கம்மி பண்ணிருங்க. அந்த குவாரியோட முதலாளி யார் அப்படின்னா, அந்த குவாரியோட முதலாளி ஸ்ரீரங்கம் சட்டமன்ற தொகுதியினுடைய எம்எல்ஏ, பெருமதிப்பிற்குரிய பழனி ஆண்டின்னு ஒருத்தர். அவரு செய்தி சேகரிக்க சென்ற நிருபர்களை கொலைவரி தாக்குதல் நடத்தியிருக்கிறார். இது சம்பந்தமா ஹரிச்சந்திர வீட்டுக்கு பக்கத்து வீட்டுக்கார மாதிரியே பேசுவாங்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஊடகங்கள். ஹரிச்சந்திர வீட்டுக்கு பக்கத்து வீட்டில் இருக்க உண்மை உடனுக்குடன் அப்படின்பாங்க. போடுற எல்லா செய்தியும் பொய் செய்தி தான், எல்லா செய்தியும். இப்ப நாம் தமிழர் கட்சி 8 விழுக்காடு வாங்கும் 2024 தேர்தல்ல அப்படின்னு எந்த ஊடகமும் சொன்னதில்லை, சொல்ல மாட்டாங்க. ஆனால் நாம் தமிழர் கட்சி 8 விழுக்காடு வாங்கியது. இதான் உண்மை நிலவரம். ஆனா அதை சொல்லவே மாட்டாங்க. ஒரு ஊடக துறையை சேர்ந்த ஒரு நிருபர், ஒளிப்பதிவாளர் பாதிக்கப்பட்டிருக்கார். எந்த ஊடகமாவது குரல் கொடுத்திருக்கா? குரல் கொடுத்ததில்லை, கொடுக்க மாட்டாங்க. காரணம் யார்? இங்க இருக்கக்கூடிய கல்குவாரிகளை நடத்துவது யாரு? அரசியல்வாதிகள். தமிழ்நாட்டில் மொத்தம் 1900 குவாரிகள் இருக்கு, 3000 கிரஷர் இருக்கு. எதுக்கு? நம்மளுடைய மலைகளை எல்லாம் மொட்டையடிப்பதற்கு. 50 ஆண்டுகளாக 60 ஆண்டுகளாக திமுகவும் அதிமுகவும் மாறி தமிழன் தலையை மொட்டையடித்தது பத்தாது என்று தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மலைகளை எல்லாம் மொட்டையடிக்க துவங்கி விட்டார்கள். உங்களுக்கு தெரியுமா? வெறும் 10 கோடி ரூபாய் முதலீடு இருந்தா போதும், அவர்கள் ஒரு குவாரியை, ஒரு கிரஷரை நடத்திடலாம். ஒரு நாளைக்கு 10,000 டன் கனிம வளங்களை கடத்தி கொண்டு போகலாம். ஒரு நாளைக்கு 10,000 டன்னு, 20 வருஷத்துக்கு குவாரியை வச்சு பிசினஸ் ரன் பண்ணலாம். அப்போ ஒரு குவாரி மூலமாக எத்தனை ஆயிரம் கோடி இவர்கள் சம்பாதிச்சிருப்பாங்க யோசிச்சு பாருங்க. திமுக காரர்கள் பணக்காரர்களாக இருக்கிறார்கள். காரணம் என்ன? இப்படித்தான் இந்த மண்ணின் வளங்களை, இந்த மண்ணில் இருக்கக்கூடிய மலைகளை முதல்ல ஆத்து மண்ணை வித்து தின்னா, இப்ப மலைகளை வித்து தின்னுகிட்டு இருக்கான். என்னுடைய சொந்த ஊரு தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திகுளத்துல வைப்பாறுன்னு ஒரு ஆறு ஓடுது. அந்த ஆத்து மண்ணை திருடி தின்னாங்க. தூத்துக்குடி ஹார்பர்ல இருந்து ஏத்திட்டு போவாங்க. எங்க ஏத்திட்டு போவாங்கன்னு யாருக்கும் தெரியாது. ஆனா இப்ப படிச்சா சொல்றாங்க, மொரீஷியஸ் என்ற தீவுல இருக்கக்கூடிய அத்தனை ரிசார்ட்டுகளும், மொரீஷியஸ் தீவுல இருக்கக்கூடிய அத்தனை கேளிக்கை விடுதிகளும் முழுக்க தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திகுளம் பகுதியில் இருக்கக்கூடிய வைப்பாறு ஆத்து மணலை கொள்ளையடித்து கட்டியது என்று சொல்றாங்க.
நம்ம மண், நம்ம மலை, நம்ம ஆத்து மணல் நமக்கு பயன்படுறதில்லை, நமக்கு பயன்படுறதில்லை. அன்பார்ந்த தாய் தமிழ் சொந்தங்களே, இங்கே எம்சாண்டுன்னு சொல்லுவாங்க. மண்ணை மலையை பிரித்து மலையை வந்து அப்படியே நொறுக்கி எம்சாண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த எம்சாண்டை யாருக்கு பயன்படுது? நமக்கு பயன்படுதா? தமிழ்நாட்டு மக்கள் வீடு கட்டுவதற்காக எம்சாண்ட் பயன்படுதா? தமிழ்நாட்டு மக்கள் வீடு கட்டுவதற்காக, வணிக வளாகங்களை கட்டுவதற்காக, தமிழ்நாட்டு மக்களுக்கு சாலைகள் போடுவதற்காக எம்சாண்ட் கட்டப்படுதா? எம்சாண்ட் நொறுக்கப்படுதா? எம்சாண்ட் தயாரிக்கப்படுதா? இல்லை. தமிழ்நாட்டில் உற்பத்தி செய்யக்கூடிய எம்சாண்ட் 80 விழுக்காடு கேரளாவுக்கு கொண்டு போகப்படுகிறது. காரணம் என்ன? கேரளாவில் மலைகள் இருக்கா? கேரளாவில் மலைகள் இருக்கு. ஆனால் கேரளாவில் கல்குவாரிகள் செயல்பட முடியாது. மானங்கட்ட தமிழன் இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் எம்சாண்ட் கல்குவாரி செயல்படுத்த முடியும், செயல்படுது. 80 விழுக்காடு எம்சாண்ட் கேரளாவுக்கு கொண்டு போகப்படுது, விற்கப்படுது. அப்படின்னா யோசிச்சு பாருங்க. காரணம் ஒண்ணுதான், மலையாள தேசத்துல மலைகள் இருக்கு, எம்சாண்ட் தயாரிக்க முடியும். ஆனா அங்கே மண்ணின் மகன் மலையாள தேசத்தை, கேரளா தேசத்தை ஒரு மானமுள்ள மலையாளி ஆளுகின்றான். தமிழ்நாட்டை யார் ஆளுகிறான் என்பதை தமிழர்கள் நீங்கள் முடிவு செய்யுங்க. யோசிச்சு பாருங்க. 80 விழுக்காடு எம்சாண்ட் கேரளாவுக்கு கொண்டு போகப்படுதுன்னா அவங்கிட்ட மலை இருக்கா? இருக்கு. ஆனா வெட்ட முடியுமா? வெட்ட முடியாது. அவன் மலைகளை, அவன் ஆறுகளை, அவனுடைய இயற்கை வளங்களை பொன்ன போல பொத்தி, கண்ணுக்குள்ள பொத்தி வச்சு அடுத்த தலைமுறை பிள்ளைகளுக்கு, அடுத்த தலைமுறைக்காரங்களுக்கு கொடுக்கணும்னு யோசிக்கிறான். தமிழ்நாட்டில் ஏன் இல்லை? தமிழ்நாட்டு கேரளாவுக்கு என்ன வித்தியாசம்? வாக்குக்கு காசு கொடுக்க கேரளா அரசியல்வாதிகள் வந்தால் அந்த மக்கள் காசு கொடுக்கக்கூடிய அரசியல்வாதிகளை விளக்க மாத்த வச்சு, தொடப்ப கட்டை வச்சு அடிச்சு விரட்டுவார்கள். ஆனால் தமிழ்நாட்டில் வாக்குக்கு காசு கொடுக்கவில்லை என்றால் அரசியல்வாதிகளை இவர்கள் பின்னாடி போய் அலைவாங்க. காசு எனக்கு ஏன் கொடுக்கல? என் வீட்டில் 10 ஓட்டு இருக்கு, 10 ஓட்டு இருக்கு, ஏன் கொடுக்கல என்று தமிழ்நாட்டுக்காரன் கெஞ்சுறான். காரணமாதான் முறைகேடான கனிம வள கொள்ளை, இயற்கை கொள்ளை நடக்குது. நாம தான் பேசினோம். 75 ஆண்டு காலமாக தமிழ்நாடு அரசாங்கத்தினுடைய, காங்கிரஸ் வரட்டும், திமுக வரட்டும், அதிமுக வரட்டும், திரும்ப திமுக வரட்டும், அதிமுக வரட்டும், 75 ஆண்டு காலமாக தமிழ்நாடு அரசு வாங்கிய ஒட்டுமொத்த கடன் என்பது 4.5 லட்சம் கோடி. 75 ஆண்டுகள், 1952 2021 வரைக்கும் தமிழ்நாடு அரசு வாங்கிய ஒட்டுமொத்த கடன் என்பது 4.5 லட்சம் கோடி. இந்த 4 ஆண்டுகள் 2021 திராவிட மாடல் அரசு வந்த போது இந்த 4 ஆண்டுகளில் இவர்கள் வாங்கிய ஒட்டுமொத்த கடன் என்பது 4 லட்சம் கோடி. 75 ஆண்டுகளில் 4.5 லட்சம் கோடி, 4 ஆண்டுகளில் 4 லட்சம் கோடி. யாரை நம்பி கடன் கொடுக்குறாங்க? மு.க. ஸ்டாலின் ரொம்ப யோக்கியமானவர், அவருடைய மகன் உதயநிதி ஸ்டாலின் ரொம்ப உண்மையானவர், நேர்மையானவர், அப்படின்னா கடன் கொடுக்குறாங்க. தமிழ்நாட்டு மக்கள் சிறந்த உழைப்பாளிகள், சரியான முறையில் அரசாங்கத்திற்கு வரி செலுத்துவார்கள். அவர்களின் உழைப்பையும் அவர்களின் உண்மையும் நம்பி உலக வங்கி, பல வங்கிகள் நமக்கு கடன் கொடுக்குறாங்க. உங்களுக்கு தெரியுமா? சமீபத்தில் ஒரு லோனு, என்னையா இது புதுசா ஒரு வார்த்தையா இருக்கு அப்படின்னு சொல்லி படிச்சா, ஸ்டேட் டெவலப்மெண்ட் லோனா, மாநில வளர்ச்சி கடன். என்னது அது? STLன்னு போட்டிருக்கீங்க. என்னன்னு பார்த்தா, இந்த அரசாங்கம் தன்னுடைய தினசரி தேவைகளுக்கே கடன் வாங்கிட்டு அரசாங்கத்தை நடத்துறாங்க. உங்களுக்கு தெரியுமா? தமிழ்நாடு அரசு தான் 36 விழுக்காடு தன்னுடைய வரி வருவாயில 36 விழுக்காடு கடன் வாங்கி சமாளிக்குது. மகாராஷ்டிரா நம்மளை விட நல்ல பொருளாதாரத்தில் முன்னேறிய ஒரு மாநிலம், அவங்க கூட வெறும் 26 விழுக்காடு தான். ஆனால் தமிழ்நாடு 35 விழுக்காடு தன்னுடைய தினசரி வேலை. இந்த இங்கே இருக்கக்கூடிய அரசு ஆசிரியர்களுக்கு, அரசு ஊழியர்களுக்கு சம்பளம் போடுறது, தினசரி வேலை இருக்கும்ல, தினசரி வேலைக்கே ஓய்வூதியம் கொடுக்கிறது. இந்த தினசரி வேலைகளுக்கே கடன் வாங்கித்தான் இந்த அரசாங்கத்தை நடத்துகிறார் ஐயா முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். இவர் தான் சொல்றாரு, நான் இந்தியாவின் நம்பர் 1 முதலமைச்சர். நாம சொல்றோம், ஆமாங்க, நீங்க இந்தியாவின் நம்பர் 1 முதலமைச்சர் தான். எதில்? மக்களை காட்டி கடன் வாங்கி குவிப்பதில் இந்தியாவில் நம்பர் 1 முதலமைச்சர் ஐயா. நீங்கள் இந்தியாவில் நம்பர் 1 முதலமைச்சர். வட்டி மட்டும் 74,000 கோடி ரூபாய் கட்டிக்கிட்டு இருக்கோம்.
ஏன் புது புது வருமான பெருக்கம் இல்லை? வருமான பெருக்கம் இல்லை. பொருளாதாரம்னா என்னன்னு முதலமைச்சருக்கு தெரியாது, இங்க இருக்கக்கூடிய மக்களுக்கும் தெரியாது. மக்களுக்கும் தெரியாது. கேட்டா பேசுவாங்க, நாம் தமிழர் கட்சி வளர்ச்சிக்கு எதிரானவர்கள். ஆமாம், நாங்கள் வளர்ச்சிக்கு எதிரானவர்கள் தான். இங்க இருக்கக்கூடிய மண்ணை, இங்க இருக்கக்கூடிய ஆத்தை, இங்க இருக்கக்கூடிய மலையை, இங்க இருக்கக்கூடிய கனிம வளங்களை எல்லாம் கொள்ளையடிச்சால் நாங்கள் அதற்கு எதிரானவர்கள் தான் பேசுவாங்க. பிற்போக்குவாதிகள். அவர்களுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் பேசுவது பிற்போக்குத்தனமானது. என்ன பேசினாரு? ஆடு மாடு மேய்ப்பது அரசாங்க பணிட்டாரு. ஆடு மாடு மேய்ப்பது அரசாங்க பணிட்டாரு. விவசாய பணி அரசாங்க பணின்னு சொல்லிட்டாருங்க. பிற்போக்குவாதிங்க. உங்களுக்கு தெரியுமா, 20 வருஷத்துக்கு முன்னாடி கம்ப்யூட்டர்ல சாஃப்ட்வேர் வித்துக்கிட்டு இருந்த பில் கேட்ஸ் இன்னைக்கு அமெரிக்காவில் மிகப்பெரிய விவசாய பண்ணக்காரரு. பில் கேட்ஸ் கணினி வித்துக்கிட்டு இருந்தா, கஞ்சி குடிக்க கழனிக்கு போகணும், காட்டுக்கு போகணும்னு சொல்லி விவசாய நிலத்தை பெருமளவில் அமெரிக்காவில் வாங்கி குவித்து விட்டான் பில் கேட்ஸ். உலக பணக்காரர்கள் ஒருத்தர். அப்ப பில் கேட்ஸ் பிற்போக்குவாதியா? விவசாயம் பண்ண நினைக்கக்கூடிய பில் கேட்ஸ் பிற்போக்குவாதியா? அதுக்கு பதில் இருக்காது, பதில் இருக்காது. அருள்மொழி, உங்களுக்கு தெரியுமில, இந்த பெரியார், இந்த சேலத்துல இருந்து பேசுறோம். தந்தை பெரியார பேசாம போனா நம்ம ஜென்மத்தை நம்ம ஏதோ பாவம் பண்ணிட்டோன்னு அர்த்தம். தீக்காவில இருந்து அருள்மொழின்னு ஒரு அம்மா பேசுவாங்க. நிறைய பேர் பேசுவாங்க. எங்க பிள்ளைகளெல்லாம் நாங்க வந்து நீட்டு தேர்வு எழுதி மருத்துவம் படிக்கணும்னு நினைக்கிறோங்க. ஆனா இவர் பாருங்க, நாம் தமிழர் கட்சி சீமான் அவர்களை பாருங்க, அவர் எங்க பிள்ளைகளை ஆடு மாடு மேய்க்க சொல்றாருங்க. நமக்கு ஒரே ஒரு கேள்விதான். ஒரு ஆண்டுல 12ஆம் வகுப்பு முடிச்சு லட்சக்கணக்கான மாணவர்கள் தமிழ்நாட்டில இருந்து தேர்வு எழுதி வெளியே வராங்க. ஆனா தமிழ்நாட்டில் மொத்தம் மருத்துவ இடங்கள் எவ்வளவு தெரியுமா? வெறும் 12,000 மருத்துவ இடங்கள் தான் இருக்கு. வெறும் 12,000. அதுலயும் நிறைய வட இந்திய மாணவர்கள் வந்து படிப்பாங்க. தமிழ்நாட்டு மாணவர்கள் வந்து படிப்பதற்கு பெரிய அளவுலாம் இல்லை. பெரிய அளவில் வெறும் 12,000 மாணவர்கள் தான் ஒரு ஆண்டுக்கு மருத்துவம் படிக்க முடியும். மீதி இருக்கக்கூடிய லட்சக்கணக்கான மாணவர்களை எதுல போய் படிக்க வைப்ப? எதுல படிக்க வைப்ப? எதுல படிக்க வைப்ப? இந்த கேள்வி இருக்கு. இந்த கேள்விக்கு யார் பதில் சொல்றது? பதில் சொல்ல மாட்டேங்க. கேட்டா பிற்போக்குவாதிகள், நீங்கள் பிற்போக்குத்தனம் பேசுவீங்க. அப்ப சாப்பிடாதீங்கம்மா. 3 வேளை சோறு சாப்பிடுறீங்களா? சாப்பிடாதீங்க, நிப்பாட்டுங்க, நிப்பாட்டுங்க. இன்னும் சொல்றேன், இன்னும் 40 விழுக்காடு வேலை வாய்ப்புகளை இந்தியாவில் விவசாயம் சார்ந்த துறைகளும் மட்டும்தான் 40 விழுக்காட்டு பேருக்கு வேலை வாய்ப்பை தருகிறது. அந்த வேலை வாய்ப்புல இருந்து தன்னிறைவான ஒரு பொருளாதாரத்தை, சாதாரண பொருளாதாரம் இல்ல, தற்சார்பு பசுமை தாய்மை வழி பொருளாதாரத்தை கட்டமைக்க வேண்டும் என்று எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் பேசுகிறார். அதை இவங்க கண்டுக்கவே மாட்டாங்க, கண்டுக்கவே மாட்டாங்க. காரணம் என்ன? காரணம் என்ன? நீங்க யோசிச்சு பாருங்களேன். 4 லட்சம் கோடி ரூபாய் கடன் வாங்கியிருக்காங்க. 4 லட்சம் கோடி ரூபாயில இந்த 4 வருஷத்துல திருவள்ளூர்ல இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் எந்த இடத்துல நல்ல வேலை நடந்திருக்கு, நல்ல திட்டம் நடந்திருக்குன்னு சொல்லுங்க, சொல்லுங்க. இல்ல, எங்கேயுமே எந்த திட்டமும் கிடையாது. கேட்டா இன்னைக்கு இப்ப தேர்தல் வருது, முதலமைச்சர் வருவாரு, அமைச்சர் பெருமக்கள் வருவாங்க, இந்த தொகுதியினுடைய எம்எல்ஏ ராஜேந்திரன் வருவாரு. என்ன பேசுவார் நினைக்கிறீங்க? இந்த திட்டத்தை கொண்டு வந்தா, அந்த திட்டத்தை கொண்டு, அதெல்லாம் இல்லை. அவங்க பேச 1000 ரூபாய் வந்துச்சா, பொங்க பரிசு 3000 ரூபாய் வந்துச்சா, அதைத்தான் நான் கேட்கிறேன். இங்க இருக்கக்கூடிய சாதாரண கடைக்கோடி கிராமத்தில் வாழக்கூடிய பெண்ணு மாசம் ரேஷன் கடையில் வரிசையில் நின்று 1000 ரூபாய் வாங்குது. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களே, உங்கள் மனைவி, உங்கள் தங்கை கனிமொழி கருணாநிதி எந்த ரேஷன் கடையில் வரிசையில் போய் நின்று மாசம் 1000 ரூபாய்க்கு கையேந்தி நிற்குது? ஏன் கையேந்தி நிற்கல? மு.க. ஸ்டாலினுக்கு ஒரு பொருளாதார வளர்ச்சி, இங்க இருக்கக்கூடிய கடைக்கோடி கிராமத்தில் இருப்பவர்களுக்கு ஒரு பொருளாதார வளர்ச்சி. எங்க கிட்ட கேட்பாங்க, நீங்க 1000 ரூபாய் கொடுப்பீங்களா, 2000 ரூபாய் கொடுப்பீங்களா? எதுவும் கொடுக்க மாட்டேன். நானும் வாங்க மாட்டேன். நானும் மாசம் 1000 ரூபாய் வாங்க மாட்டேன். என் மக்களும் 1000 ரூபாய்க்கு கையேந்தி நிற்கக்கூடிய அந்த ஏழ்மை இழிநிலையிலிருந்து என் மக்களை, என் தமிழ்நாட்டு பெண்களை நாம் தமிழர் கட்சி காப்பாற்றும். இதுதான் நாம் தமிழர் கட்சி கொடுக்கக்கூடிய வாக்குறுதி. யோசிச்சு பாருங்க. உங்க தொகுதி அமைச்சர், உங்க தொகுதி எம்எல்ஏ 26க்கு அப்புறம் எம்எல்ஏ ஆகல, தோத்து போயிடுறாரு, அவர் அமைச்சர் பொறுப்பிலே வரல. அப்படி இருந்தாலும் 10 தலைமுறைக்கு அவருடைய குடும்பம், அவருடைய வாரிசுகள் உட்கார்ந்திருந்து, வீட்டில் உட்கார்ந்திருந்து சாப்பிட முடியும். அந்த அளவுக்கு சேர்த்து வைத்து விட்டார்களா இல்லையா? வைத்து விட்டார்களா இல்லையா? இந்த பொங்கலுக்கு 5 கோடி ரூபாய் செலவழிச்சு பொங்க பரிசு உங்களுக்கு வந்துச்சா வரலையா? நாம் தமிழர் கட்சிக்காரங்க கொடுக்க மாட்டாங்க.
மற்ற மக்களுக்கு வந்துச்சா இல்லையா? ராஜேந்திரன் கொடுத்தாரா இல்லையா? 5 கோடி ரூபாய் செலவழிச்சு எதுக்குங்க கொடுக்குறாங்க? ஒரு எம்எல்ஏக்கு மாச சம்பளம் 1,05,000 ரூபாய், ஒரு ஆண்டுக்கு 12,60,000 ரூபாய், 5 வருஷம் கணக்கு போட்டு பார்த்தோம் 60 லட்ச ரூபா தான். 60 லட்ச ரூபா தான் மொத்த சம்பளமே. 60 லட்ச ரூபா வரக்கூடிய சம்பளத்துக்கு இவங்க 5 கோடி ரூபாய் செலவழிக்கிறாங்க அப்படின்னா, அவன் சம்பளத்துக்காக வேலை பார்க்க வரல, அவன் எம்எல்ஏவாக வேலை பார்க்க வரல. உங்களுடைய காலுக்கு கீழே இருக்கக்கூடிய கனிம வளங்களை, உங்க மண் வளத்தை, உங்க மலை வளத்தை உங்க கண் முன்னே எடுத்து வெட்டி திங்கிறதுக்கு வருகிறார்கள் என்பதை என் அன்பார்ந்த தாய் தமிழ் சொந்தங்கள் புரிந்து கொள்ளணும். நாம் தமிழர் கட்சி உயிரோடவே இல்லை. இவர் பழனி பாபாக்கு எதுக்கு நினைவேந்தல் கூட்டம் நடத்தணும்? யார் யார் நமக்காக போராடினாங்க, யார் யாருனால இந்த மண்ணு நாம இவ்வளவு தூரம் வந்திருக்கோம், யார் யாரால நல்லா இருக்கிறோம், யாரால இவ்வளவு சீரழிஞ்சிருக்கோம் அப்படிங்கறத தாய் தமிழ் சொந்தங்கள் தெரிந்து கொள்ளணும். பழனி பாபா யாரு? இஸ்லாமியரின் பாதுகாவலர்கள். நாங்க இஸ்லாத்தை பாதுகாக்க போறோம். இஸ்லாத்தை வழிபடக்கூடிய ஏக இறைவன் அல்லாவை வழிபடக்கூடிய இஸ்லாமியர்களுக்கு ஒரு பிரச்சனை என்றால், திமுகவுக்கு வாக்கு செலுத்தி விட்டு வீட்டுக்குள்ள போற சாதாரண சராசரி தமிழ்நாட்டு இஸ்லாமியர் அல்ல பழனி பாபா. இஸ்லாமியர்களுக்கு ஒரு பிரச்சனையா? இஸ்லாமியர்களுக்கு மட்டுமல்ல, எந்த மனுஷனுக்கு பிரச்சனைனாலும் களத்துல முன்னின்ற உயிருக்கு பயப்படாமல் தன்னெழுச்சியாக திமிரோடு நின்ற தமிழன் புரட்சியாளர் பழனி பாபா. அதனால் நாம் தமிழர் கட்சி அவரை போற்றுகிறது. ஒரு கட்டத்தில் இவங்க பேசுவாங்க, திமுக தான் இஸ்லாமியர்களுக்கு பாதுகாப்பு, சிறுபான்மையினருக்கு பாதுகாப்பு. 1992 பாபர் மசூதி இடிப்புங்க. பாபர் மசூதி இடிச்சிட்டாங்க சங் பரிவார கும்பல். 2019 தீர்ப்பு வருது. என்ன தீர்ப்பு வருது? இந்திய இறையாண்மையை சமாதி போட்டு மூடுற அளவுக்கு தீர்ப்பு வருது. இந்த இடம், பாபர் மசூதி இருந்த இடம் இப்போ இஸ்லாமியர்களுக்கு சொந்தமானதாக இருக்கலாம். ஆனால் 400 ஆண்டுகளுக்கு முன்னாடி பாபர் மசூதி இருந்த இடம் இஸ்லாமியர்களுக்கு சொந்தமாக இருந்திருக்காது என்று சொல்லி தீர்ப்பு சொல்றாங்க. உங்களுக்கு ஊருக்கு ஒதுக்குப்புறமா நாங்க நலம் கொடுக்கிறோம், அதுல நீங்க மசூதி கட்டி வழிபாடு செய்யுங்க அப்படின்னு. இதை இஸ்லாமியரின் பாதுகாவலர் என்று சொல்லக்கூடிய திமுக அப்படியே ஏத்துக்கிட்டுச்சு, தீர்ப்பை அப்படியே ஏத்துக்கிச்சு. ஆனா தமிழ்நாட்டு அரசியல் களத்தில் ஒரே ஒரு நெஞ்சுரம் கொண்ட ஒரு அரசியல்வாதி மட்டும்தான் வந்தது. தீர்ப்பு தானே ஒழிய இஸ்லாமியர்களுக்கு இழைக்கப்பட்ட கொடுமைக்கு நீதிமன்றம் கொடுத்த நீதி இல்லை என்று சொன்ன ஒரே ஒரு ஆண்மகன், நெஞ்சுரம் கொண்ட ஆண்மகன் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் மட்டும்தான். நான் கூட அப்ப பல்வேறு மேடைகளில் பேசினேன். அந்த ஊருக்கு ஒதுக்குப்புறமா கொடுக்கக்கூடிய 6 ஏக்கர் நிலத்தை நீ வாங்காத. அவ யார் நமக்கு பிச்சை போடுறதுக்கு? நமக்கு பிச்சை போட அவ யாரு? ஆரிய பிராமணர்கள் தான் இந்த நாட்டை, இந்த அதிகாரத்தை நடத்துறது அவன் தான். 400 ஆண்டுகளுக்கு முன்னாடி பாபர் மசூதி இருந்த இடம் முஸ்லீம்களுக்கு சொந்தமாக இருக்காதுன்னா 2000 வருஷத்துக்கு முன்னாடி இப்போ பிராமணர்களுக்கு இருக்கக்கூடிய நிலம் எதுவுமே பிராமணர்களுக்குரியதா இருக்காதுல, மண்ணின் மைந்தர்களுக்கு இருக்கும்ல. எங்களுக்கு எழுதி வச்சிருக்கியா? இந்த நிலத்தெல்லாம் எழுதி வச்சிருக்கியா? ஆரிய பிராமணர்களுக்கெல்லாம் நிலம் இல்லை, எங்களுக்கு எழுதி கொடு, மண்ணின் பூர்வகுடி மக்களுக்கு எழுதி கொடு அப்படின்னு சொன்னா எப்படி இருக்கும்? இங்க இஸ்லாமியர்கள் யாரோ கிடையாது. அண்ணன் பழனி பாபா அவர்கள் சொன்னது போல, நான் இங்கதான் இருந்தேன். இஸ்லாம் என்ற மதம் இறக்குமதியாகி என்னிடையே வந்தது. இஸ்லாம் என்ற மதம் தான் இறக்குமதி செய்யப்பட்டது அல்ல. இஸ்லாமியர் நான் இறக்குமதி செய்யப்பட்டவன் இல்லை. நான் இந்த மண்ணின் பூர்வகுடி என்று நின்றவர் பழனி பாபா. நாம அரேபியர்கள் கிடையாதுப்பா, நாம தமிழர்கள். இது புரிந்து கொள்ளணும்ல. 2001 நாடாளுமன்ற தாக்குதல் நீதிமன்றம் சொல்லுது குற்றவாளி அப்சல் குரு அப்படின்னு. குற்றவாளி அப்சல் குரு அவருடைய ஒப்புதல் வாக்குமூலத்தை சாட்சியமாகவே எடுத்துக்கொள்ள முடியாது என்று நீதிமன்றம் தீர்ப்பளிக்குது. ஆனாலும் அவருக்கு எதிராக ஒரு சாட்சியமும் இல்லை. இருந்தாலும் நீதிமன்றம் என்ன பதில் சொன்னிச்சு தெரியுமா? இருந்தாலும் அப்சல் குருவுக்கு மரண தண்டனை விதித்தால் தான் இந்த சமூகத்தின்
கூட்டு மனசாட்சிக்கு நாம பதில் சொல்ல முடியும் பேசியது. இந்த சமூகத்தின் கூட்டு மனசாட்சி அப்சல் குருவின் மரண தண்டனை எதிர்பார்க்கிறது என்று பேசினார்கள். தூக்குல போட்டுட்டான். இன்னைக்கு அப்சல் குரு இன்னைக்கு இஸ்லாமியர்களாம் அடிச்சு ஒழிக்கிறான், அடுத்து பட்டியல மக்கள் அடிச்சு ஒழிப்பான், அடுத்து பிற்படுத்தப்பட்ட மக்கள் அடிச்சு ஒழிப்பான். இங்க ஆரிய பிராமணன் மட்டும்தான் தலை தோங்கி இருக்கணும் என்ற எண்ணம் அவர்களுக்கு. இதைத்தான் நாம் தமிழர் கட்சி நாங்கள் எதிர்க்கிறோம். இஸ்லாமியனுக்கு ஒரு பிரச்சனைனாலே எல்லாரும் சேர்ந்துரு, அடுத்து அவன் ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு நம்ம கிட்ட வர்ற வரைக்கும் நமக்கு பிரச்சனைனா யாரும் குரல் கொடுப்பதற்கு யாரும் இருக்க மாட்டார்கள். ஒரு கட்டத்தில் கல்கத்தா உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு வருதுங்க. என்ன வழக்குனா இதே ஆரிய பிராமணர்கள் தான் வழக்கு போடுறாங்க. என்ன வழக்கு? இங்கே இருக்கக்கூடிய சரியத் சட்டங்களை எல்லாம் திருக்குறானை எல்லாம் தடை செய்யணும்னு ஒரு வழக்கு போடுறாங்க. நீதிமன்றம் விசாரணைக்கு ஏற்றுக்கிருச்சு. அப்போ இருந்த இஸ்லாமிய தலைவர்கள்லாம் இதை எப்படி சமாளிக்கிறது, இதை எப்படி சரி செய்யறதுன்னே தெரியாமல் முழிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் நம்ம ஐயா பள்ளி பாபா இருக்கார்ல, அவர் அதே கல்கத்தா உயர்நீதிமன்றத்தில் இன்னொரு வழக்கு போடுறாரு. எப்படி? இந்த இந்திய சமூகத்தில் குறிப்பிட்ட சில பிரிவினர் மட்டும் பிழைத்து ஏய்த்து பிழைப்பதற்கு வகை செய்யக்கூடிய இந்த மனு தர்மத்தையும் இந்த மனு சிமிதியையும் இந்த ஆரிய கோட்பாடுகளையும் விரைவில் தடை செய்யணும் என்று அவர் ஒரு வழக்கு போடுறாரு. முட்டுக்கு எதிர்முட்டு அடித்தவர் பழனி பாபா அவர்கள். அதனால தான் இவரை நம்ம முதல்ல எதிரி யாரு, அவன் எதுக்கு பயப்படுவான் அப்படிங்கிற தெளிந்த அறிவு இருந்தா தான் தலைவராக இருக்க முடியும். இப்போ இங்க இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள்லாம் பாருங்க, பாதுகாப்பா திமுகவுக்கு வாக்களிங்க. திமுக எப்படிப்பட்ட பாதுகாப்பா தெரியுமா? சிறுபான்மையினருக்கு உங்களை எல்லாத்தையும் பாதுகாக்கிறேன், நான் முதல்ல படுத்துக்கிறேன், என் மேல எல்லாரும் சேர்ந்து படுத்துக்கோங்க, நம்ம எல்லாம் பாதுகாப்பா இருப்போம். பிஜேபி என்ற கட்சியை முதல்ல இந்தியா முழுக்க வளர்த்து விட்ட பெருமகன் மஞ்சத்துண்டு மாஃபியா கருணாநிதி. ஏங்க வெறும் 2 MP வச்சிருந்த கட்சிங்க, வெறும் 2 MP வச்சிருந்த கட்சி, வெறும் 2 MP வச்சிருந்த பாஜக 10 வருஷத்துல இந்த நாட்டை ஆளும் என்று அத்வானி அடல் பிஹாரி வாஜ்பாய் தூக்கத்துல கனவுல கூட நினைச்சு பார்த்திருக்க மாட்டாங்க. அவங்க கனவை நனவாக்கியது திமுக தலைவர் மு கருணாநிதி. மறுக்க முடியுமா? 2002 குஜராத் இனப்படுகொலை ஆயிரக்கணக்கான இஸ்லாமியர்களை பெண்களை பாலியல் வன்கொடுமை செஞ்சான், குழந்தைகளை சிறுவர்களை அடிச்சு கொன்னா, இஸ்லாமிய ஆண்களை நர வேட்டை ஆடியது பாஜக. சிறுபான்மையின் பாதுகாவலர் மு கருணாநிதி கிட்ட கேட்கிறாங்க, என்ன பதில் சொன்னார் தெரியுமா? அது குஜராத் மாநில அரசின் உள் விவகாரம் அப்படின்னாரு. சிறுபான்மையின் பாதுகாவலர். அப்போது கூட்டணியில் இருந்தது யார் தெரியுமா? எனக்கு தமிழ் மன்னர்களே பிடிக்காது, எனக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்லி தமிழ் மன்னர் பேரை வச்சிருக்கக்கூடிய அண்ணன் திருமாவளவன். இப்ப போடுவாங்க இஸ்லாமியர் பாசத்தை ஊறுகிறாங்க. குல்லா வச்சுக்கிறது, நோம்பு கஞ்சி குடிக்கிறதும், குல்லா வைக்காம நோம்பு கஞ்சி குடிக்காம இஸ்லாமியர்களை திரட்ட ஒரு தலைவன் இருக்கிறான்னா அது நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் எங்கள் அண்ணன் சீமான் அவர்கள் மட்டும்தான். நான் உன் கூட மாமா மச்சினா உயிருக்கு உயிரா பழகிறேன், நான் குல்லா வச்சு நோம்பு கஞ்சி அந்த வேலையே வேண்டாம். பேரு திருமாவளவன். யார் பேரு? தமிழ் மன்னனுடைய பேரு. எந்த மன்னனுடைய பேரு? கரிகால் பெருவளத்தானுடைய பேரு. தமிழ் பேரே பிடிக்காது. திருமலை நாயக்கன் பேர் வச்சுக்கோங்களேன், அது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். திருமலை நாயக்கன் பேர் வச்சுக்கிறீங்களா? அவன் பாலா போன பாலத்துக்கு கூட ஜிடி நாயுடுன்னு பேர் வைப்பான். பறையர்களுக்கு போராடக்கூடிய உங்களுக்கு நாயக்கன் பேர் வைக்க மாட்டான். சவாலே சமூக நீதி திமுக பாப்போமா? நாயுடுனா ஜாதி இல்லைங்க, அது விஞ்ஞானிங்க. புது விளக்கமா இருக்கு. தமிழர்கள்லாம் சாதி வெறியர்கள். சரி, பக்கத்தில் வந்தோன்னா கவுடாவா அப்படின்னு கேட்டா அவங்க யாரு? அவங்க சாதி வெறியர் இல்லையா? இந்த தொகுதியில் இவங்க பெரும்பான்மையா இருக்காங்கன்னு பார்த்து சீட்டு கொடுக்குற திமுக அதிமுக காரங்க பெருமை சாதி வெறியர் கிடையாதா? அங்க சமூக நீதி வாழுது. தமிழர் சொன்னா சமூக நீதி சாகுதா?
2002 ஆயிரக்கணக்கான குஜராத் முஸ்லீம்களை இனப்படுகொலை செய்த பாஜகவோட கூட்டணியில மாறி மாறி இருந்தது இந்த திமுக விடுதலை சிறுத்தைகளும். இன்னைக்கு அவர்கள் நம்மளிடம் வந்து சொல்றாங்க, நாங்க இஸ்லாமியர்களின் பாதுகாவலர்கள், இஸ்லாமியர்களை பாதுகாக்கிறோம். சிஏஏ, என்ஆர்சி, என்பிஆர் போராட்டங்க, ஷாஹின்பாக் போராட்டம் தமிழ்நாடு முழுக்க. கோயம்புத்தூர்ல எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் ஷாஹின்பால் வந்து பேசுறாங்க. இந்த இஸ்லாமிய மக்களுக்கு அவர் இஸ்லாமியர் நினைச்சு பேசல, சிறுபான்மையினர் வந்து பேசல, எம் சொந்தங்கள் நினைச்சு தான் பேசுறாங்க எங்கள் அண்ணன் சீமான் அவர்கள். இந்த தமிழ்நாட்டில் சிஏஏ சட்டத்திற்கு எதிராக போராடி தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் வழக்கு பதியப்பட்ட ஒரே அரசியல் கட்சி தலைவர் எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் மட்டும்தான். நாம் தமிழர் கட்சி எங்கள் பேச்சாளர்களை தவிர வேற யாரும் அவ்வளவு தூரம் பேசுறதில்லை சிஏஏ போராட்டத்தில். உங்களுக்கே தெரியும். இருந்தாலும் ஸ்டாலினை நாங்கள் விட முடியுமா? நான் இங்கே இருக்கக்கூடிய கிறிஸ்துவர்களுக்கு, இஸ்லாமியர்களுக்கு நாங்கள் கேட்கக்கூடிய கேள்வி ஒரே ஒரு கேள்விதான். இங்கே கள்ளக்குறிச்சியில் மாணவி ஸ்ரீமதி இறந்து போனான். அவளுக்கான நீதி இன்னும் வரைக்கும் கிடைக்கல. அவளுடைய மரணத்தில், அவருடைய ரத்தத்தில், அவருடைய சாவல தெரிச்ச ரத்தம் திமுகவுக்கு வாக்களித்த கிறிஸ்துவர்கள் கையில் ஒட்டியிருக்கா இல்லையா? ஸ்ரீமதியின் ரத்தம் திமுகவுக்கு வாக்களித்த இஸ்லாமியர்கள் கையில் ஒட்டியிருக்கா ஒட்டலையா? இந்த மடப்புறத்தில் தம்பி அஜித்குமார காவல் மரணம், காவல்துறையை அடித்து கொன்று விட்டது. தம்பி அஜித்குமாரினுடைய மரண ரத்தம், அவன் உடலில் இருந்து தெரிச்ச ரத்தம் திமுகவுக்கு வாக்களித்த பெருமக்களே, திருக்குரானை துவா செய்கிற 5 முறை நாள்தோறும் துவா செய்கிற உங்கள் கரங்களில் ஒட்டவில்லையா? ஒவ்வொரு வாரமும் பைபிளை எடுத்துக்கொண்டு போய் தேவாலயத்தில் போய் நின்று பிரேயர் செய்யக்கூடிய, பிரசங்கம் செய்யக்கூடிய, மாசுக்கு போகக்கூடிய, பிதாசுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே என்று நீங்கள் சொல்கிறீர்களே, உங்கள் கரங்கள்ல மடப்புறம் அஜித்குமாரினுடைய ரத்தம் படியவில்லையா? தமிழ்நாடு முழுக்க கஞ்சா புழக்கம் இருக்கு. சாதாரண குக்கிராமத்தில் கஞ்சா புழக்கம் இருக்கு. இவங்க கிட்ட கேளுங்களேன், தமிழ்நாடு முழுக்க போதைப் பொருள் புழக்கம் அதிகமாயிருச்சு. அதுக்கு ஸ்டாலின் என்னங்க பண்ணுவாரு? அதுக்கு அப்படிதான் சொல்றாங்க. ஸ்டாலின் என்னங்க பண்றது? எங்கேயோ இருந்து வருதுங்க. நான் சத்தியமா சொல்றேன், நீங்க எங்களுக்கு வாக்களிக்கணும் அப்படி நாங்க கேட்கல. ஆனா ஒண்ணு, உங்க மனசாட்சிப்படி வாக்களிங்க. சனிக்கிழமை இரவு ஆனா சாலைகள்ல எத்தனை இளைஞர்கள், எத்தனை ஆண்கள் தண்ணி அடிச்சிட்டு படுத்து கிடக்குறாங்கங்கிறத பாருங்க. அவனுக்கு குடும்பம் இருக்கு, அவனுக்கு பிள்ளை குட்டிகள் இருக்கு. ஆனா அதையெல்லாம் விட்டுட்டு தண்ணி அடிச்சுட்டு படுத்து கிடக்குறானே, அதுக்கு காரணமாவது ஐயா ஸ்டாலினா, இல்ல அதுவும் எங்கேயோ இருந்து வாங்கி குடிக்கிறானா? பதில் சொல்லுங்க பெருமக்களே, பதில் சொல்லுங்க. எங்க பார்த்தாலும் கஞ்சா புழக்கம், எங்க பார்த்தாலும் போதைப் பொருட்கள் புழக்கம். கைது செய்யப்படுபவர்கள் எல்லாம் திமுக காரர்கள். திமுகவுக்கு வாக்கு செலுத்தக்கூடிய பெருமக்களே, உங்களுக்கும் தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய கொடுமைகளுக்கும் ஒரு துளி சம்பந்தமும் இல்லையா? யோசிச்சு பாருங்க, மனசாட்சி கொண்டு யோசிச்சு பாருங்க. முக ஸ்டாலின், திமுக நமக்கு பாதுகாப்பு ஏசு சொல்லிவிட்டார். ஒரு கன்னத்தில் அறைந்தால் எதிரிக்கு மறு கன்னத்தை காட்டு என்று சொல்லிவிட்டார். அது உங்கள் கன்னத்தை காட்டுங்கள். நீங்கள் மறுபடி திமுகவுக்கு வாக்களித்து எங்கள் எல்லாரையும் தர்ம அடி வாங்க வைக்காதீர்கள். இந்த தேர்தலில் திருந்துங்கள். உண்மையாக நேர்மையான கட்சிக்கு வாக்களிங்க. ஸ்டாலின் நல்லவர், திமுக நல்ல கட்சி. அப்புறம் எதுக்கு வாக்குக்கு 500 ரூபாய் 1000 ரூபாய் கொடுக்கிறார்கள்? வாக்குக்கு மூக்குத்தி ஏன் கொடுக்கிறார்கள்? லட்டுக்குள் ஒளித்து வைத்து ஏன் கொடுக்கிறார்கள்? சேலத்துல இருந்தா எல்லா செந்தில் பாலாஜி ஒட்டுமொத்த வெள்ளி கொலுசி வாங்குறாரு. நீங்க பண்ற வேலை இருக்கே எப்பப்பா, இங்க இருந்தா வெள்ளி கொலுசே போகுது. வெள்ளி கொலுசு என்ன, லட்டுக்குள்ள மூக்குத்தி என்ன, சேலை என்ன, வேட்டி என்ன? இது சரியா? இது அரசியலா? கேட்டா சொல்லுவாங்க, திமுக எம்எல்ஏ எங்க நல்லது கெட்டதுக்கு வருவார். நல்லது கெட்டதுக்கு வருவது திமுக எம்எல்ஏவோட வேலை இல்லை, தமிழ்நாட்டு எம்எல்ஏக்களோட வேலை இல்லை. உங்களுடைய சாலை வசதியை, உங்களுடைய சாக்கடை வசதியை, உங்களுடைய அடிப்படை தேவைகளை நிறைவு
நீங்கள் திமுகவிற்கும் அதிமுகவிற்கும் வாக்களித்து அவர்களை எம்எல்ஏக்களாக அமைச்சர்களாக தேர்ந்தெடுத்திருக்கிறீர்கள். உங்க நல்லது கெட்டதுக்கு வர்றதுக்கு அல்ல, உங்க நல்லது கெட்டதுக்கு வர்றதுக்காக அல்ல. அடிப்படை தேவைன்னு ஒன்று இருக்குல்ல, அடிப்படை தேவைன்னு ஒன்று இருக்கு. தாம்பரம் மாநகராட்சின்னு ஒரு மாநகராட்சி இருக்குங்க சென்னை பக்கத்தில். அந்த மாநகராட்சியில் கணக்கு எழுதி வச்சிருக்காங்க. என்ன கணக்கு தெரியுமா? நாய்க்கு குடும்ப கட்டுப்பாடு பண்ணதுக்கு 66 கோடி ரூபான்னு கணக்கு எழுதி வச்சிருக்கான். நாய்க்கு குடும்ப கட்டுப்பாடு பண்ணதுக்கு. நான் தான் யோசிச்சேன், தாம்பரம் மாநகராட்சியில் இருக்கக்கூடிய மனுஷங்களுக்கு குடும்ப கட்டுப்பாடு பண்ணாலேயே 66 கோடி வராதேப்பா, நீ நாய்க்கு தெரு நாய்க்கு குடும்ப கட்டுப்பாடு பண்ணி 66 கோடி ரூபாய் கணக்கு எழுதி வச்சிருக்க. எப்படி எப்படி யோசிச்சு பாருங்க. இந்த சேலம் வடக்கு சட்டமன்ற தொகுதிக்கு ஓராண்டுக்கு 3 கோடி ரூபாய் நிதி வருது. என்ன நிதி? எம்எல்ஏ லோக்கல் ஏரியா டெவலப்மெண்ட் ஸ்கீம் மூலமாக நிதி வருது. அந்த 3 கோடி ரூபாயும் அந்த தொகுதி எம்எல்ஏ செலவழித்து விட்டால் அடுத்து ஒரு 1 கோடி ரூபாய் டிஸ்கிரிஷனரி ஃபண்டு கொடுப்பாங்க. அந்த டிஸ்கிரிஷனரி ஃபண்டு சேர்த்தா மொத்தம் 4 கோடி ரூபாய். இப்போ 5 வருஷத்துக்கு சேலம் வடக்கு தொகுதியில் உங்கள் எம்எல்ஏ ராஜேந்திரன் 20 கோடி ரூபாய் அவருக்கு மட்டும் வந்திருக்கும். 20 கோடி ரூபாய் உங்கள் எம்எல்ஏக்கள், உங்கள் எம்எல்ஏக்கு வந்திருக்கும். இங்கே இருக்கக்கூடிய 2.25 லட்சம் மக்களுக்கு வேலை செய்யணும். இங்கே சேலம் வடக்கு சட்டமன்ற தொகுதியில் இருக்கக்கூடிய 2.25 லட்சம் மக்களுக்கு நல்லது செய்யணும். சாலை வசதி போடணும், ஸ்கூலை கட்டி கொடுக்கணும், அரசு மருத்துவமனையை தரம் உயர்த்தணும். அதுக்காக மட்டும் 2.25 லட்சம் மக்களுக்காக மட்டும் 5 கோடி ரூபாய், 5 வருஷத்துக்கு 20 கோடி ரூபாய் வரும். 20 கோடி ரூபாயை சேலம் வடக்கு சட்டமன்ற தொகுதியில் எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா பெருமக்களே? எங்கேயாவது ஒரு இடத்துல பார்த்துருக்கீங்களா? அரசு பள்ளியா, அரசு ஆரம்ப சுகாதார நிலையமா, அரசு சத்துணவு மையமா, குடும்பம் ஏதாவது ஒன்றில் பார்த்துருக்கீங்க? செய்ய மாட்டாங்க. ஆனால் மற்றபடி சாவுக்கு வந்தால் பெரிய மாலை எடுத்து போடுவாங்க, கல்யாணத்துக்கு வந்தால் பெருசாக கிஃப்ட் கொடுப்பாங்க. இது எம்எல்ஏவோட வேலை இல்லைப்பா. எம்எல்ஏ இந்த வேலையை செய்யணும். மக்களுடைய அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய சேவை தான் அரசியல். அதை அவர்கள் செய்கிறார்களா? செய்யலை, செய்ய மாட்டாங்க, செய்ய மாட்டாங்க. நாம் தமிழர் 234 சட்டமன்ற தொகுதியில் நிற்கக்கூடிய நாம் தமிழர் கட்சி வேட்பாளர்கள் நாங்கள் தான் சொல்கிறோம். 2026 சட்டமன்ற தேர்தலில் நாம் தமிழர் கட்சி வேட்பாளர்கள் நாங்கள் வேட்புமனு தாக்கல் செய்வோம். அந்த வேட்புமனுவில் என்ன இருக்கும்? எங்களுடைய சொத்து கணக்கு இருக்கும். நாங்கள் இவ்வளவு கடன் வாங்கியிருக்கோம், வாகன கடன், வீட்டு கடன், அது மட்டும் இல்லாமல் அசையும் சொத்துக்கள் இவ்வளோ, அசையா சொத்துக்கள் இவ்வளோன்னு சொல்லி ஒட்டுமொத்த சொத்து படிவம் நாங்கள் கொடுப்போம் வேட்புமனு தாக்கல் போது. ஒருவேளை எங்களை நாம் தமிழர் கட்சி வேட்பாளர்கள் நீங்கள் எம்எல்ஏவாக தேர்ந்தெடுத்தால் அந்த 5 ஆண்டுகளில் நாங்கள் எம்எல்ஏவாக வேலை செய்யும் போது எங்களுடைய சொத்து பட்டியலில் 2031 நாங்கள் தாக்கல் பண்ணுறோம். 5 ஆண்டுகள் நாங்கள் வேலை செய்தாலும், 5 ஆண்டுகள் நாம் தமிழர் கட்சி பிள்ளைகள் நாங்கள் எம்எல்ஏக்களாக வேலை செய்தாலும் எங்களுடைய சொத்து பட்டியலில் ஒரு நையா பைசா கூட உயராது. அந்த அளவுக்கு மக்களுக்கு உண்மையும் நேர்மையுமாக வேலை செய்வதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். என்னோட சொத்து பட்டியல் மட்டும் இல்லைப்பா, அக்கா குணசீலா அவர்களுடைய சொத்து பட்டியல் மட்டும் இல்லை. அவங்க கணவர், எங்கள் கணவர், என்னோட கணவர், அவங்களுடைய வீட்டு பிள்ளைகள், அவங்களுடைய மாமனார் மாமியார், அவங்களுடைய அப்பா அம்மா, அவங்களுடைய மாமா மச்சினை, சித்தப்பா பெரியப்பா, யார் எந்த குடும்ப உறவு சொத்து பட்டியலும் ஒரு நயா பைசா கூட தேராது. ஏன் நாம் தமிழர் கட்சி பிள்ளைகளுக்கு பிழைப்பதற்கு ஏற்கனவே ஒரு வாழ்க்கை இருக்கிறது. பொருளாதார தேவையை நிறைவேற்றிக் கொள்வதற்கு அவர்களுக்கு ஒரு வாழ்க்கை இருக்கிறது. அப்புறம் ஏங்க அரசியலுக்கு வந்தீங்க? இந்த திமுக காரங்க கிட்ட, அதிமுக காரங்க கிட்ட நாட்டை கொடுத்துட்டீங்கன்னா இன்னும் 10 வருஷம் கழிச்சு, 15 வருஷம் கழிச்சு ஈழத்தமிழர்கள் எப்படி அகதிகளாக போனார்களோ அதே போல தமிழர்கள் நம்மளையும் சூழலியல் அகதிகளாக இந்த திமுக கார விரட்டி விட்டுருவான். இதை தடுக்க வேண்டும். ஆறு இல்லாமல், ஆற்றுல தண்ணி இல்லாமல் விவசாயம் நடக்குமா? விவசாயம் இல்லாமல் சோறு கிடைக்குமா? சோறு இல்லாமல் வயிறு வளர்க்க முடியுமா? மனுஷன் உயிர் வாழ முடியுமா? நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்க நம்ம சாதிக்காரங்க அதிமுக காரங்களுக்கு ஓட்டு போடு, நம்மால எடப்பாடி, நம்மால எஸ்பி வேலுமணி, நம்மால ராஜேந்திரன், அவருக்கு ஓட்டு போடுங்க. இந்த நாட்டில் எப்போ பிழைக்க முடியாதுன்னு ஒரு சூழல் வருதோ அப்போ ஆளை ஃப்ளைட்டை பிடிச்சி துபாய்க்கு, லண்டனுக்கு, ஜெர்மனிக்கு பறந்து ஓடி போயிடுவாங்க. நம்ம சாதிக்காரனை எனக்கு ஒரு ஃப்ளைட் டிக்கெட் போடுப்பா, நீ யாருன்னே தெரியாதுன்னு போயிடுவான். எந்த திமுக எம்எல்ஏக்கு, அதிமுக எம்எல்ஏக்கு, அதிமுக முன்னாள் அமைச்சருக்கு, திமுக அமைச்சர்களுக்கு தனியாக துபாயில் மற்ற வெளிநாடுகளை தீவு இல்லாத ஒரு அமைச்சர் பேரை சொல்லுங்க.
போய் துபாய் பக்கம் போயிட்டு வாங்க. அப்பயே சொல்லுவாங்க இது அவங்களோடதுங்க, இது அவங்க தங்கச்சி இருக்காங்களே அவங்க தங்கச்சிக்கு சொந்தமானதுங்க, அவங்க பேரில் இல்லைங்க பினாமி பேரில் இருக்குங்க. எல்லாம் அப்படிதான் இருக்கான். திமுக அதிமுக நமக்கு தான் தெரியுது. நம்ம தான் சொல்கிறோம் திமுகவின் எதிர்கட்சி அதிமுக, அதிமுகவின் எதிர்கட்சி திமுக என்று நாம தான் பேசுகிறோம். ஆனால் அவங்க உள்ளுக்குள்ளே ஒன்றுக்கு ஒன்று கண்ணுக்கு கண்ணா இருக்காங்க. நான் சொன்னா நீங்கள் நம்பலையில 96 வரைக்கும் அம்மையார் ஜெயலலிதா வந்து ஆடாத ஆட்டம் ஆடிச்சு. 96 கருணாநிதி வந்தார். கருணாநிதி வந்து ஜெயலலிதா மேலே ஊழல் வழக்கு போட்டு உள்ளே வச்சார். அது தொடர்கதையாகவே மாறிக்கிட்டே வந்துச்சு. அடுத்த 20 வருஷத்துக்கு 2021 தேர்தல் பரப்புரையில் ஐயா ஸ்டாலின் அவர்கள் வந்து பேசுகிறாங்க. என்ன பேசுகிறாங்க? நான் திமுக ஆட்சிக்கு வந்ததென்றால் அதிமுக அமைச்சர்கள் மீது ஊழல் வழக்கு பதிந்து அவர்களை சிறையில் தள்ளுவேன், அவர்கள் மீது தக்க நடவடிக்கை எடுப்பேன் என்று பரப்புரையில் பேசியவர் ஐயா மு.க. ஸ்டாலின். ஆட்சிக்கு வந்து 5 வருஷம் ஆகுது. இன்னும் எஸ்பி வேலுமணி மேலே ஒரு தூசி படலை, பொத்தி பாதுகாக்கிறாரு. அண்ணன் தங்கமணி மேலே ஒரு துரும்பு கூட படலை. கரூர் விஜயபாஸ்கர் மேலே, கேஆர் விஜயபாஸ்கர் மேலே ஒரு வழக்கு கிடையாது, ஒன்றும் கிடையாது. பொத்தி பாதுகாக்கிறார். காரணம் என்ன தெரியுமா? காரணம் சொல்லுங்களேன். ஒன்றே ஒன்று தான். அதிமுக ஊழல் அமைச்சர்கள் மேலே நடவடிக்கை எடுத்து சிறைக்கு கொண்டு போனோம் அப்படின்னா அதிமுக பலவீனப்பற்றும், பலவீனப்பட்ட அதிமுகவின் இடத்தை அடுத்து தமிழக அரசியல் நடத்த போவது உண்மையான எதிர்கட்சி நாம் தமிழர் கட்சி. நாம் தமிழர் கட்சி உண்மையான எதிர்கட்சி. அவர்கள் வந்தால் நம்மளால் தாக்கு பிடிக்க முடியாது என்று மு.க. ஸ்டாலினுக்கு பயம். அதனால அதிமுக மேல நடவடிக்கை இல்லை. இப்போ சொல்லுங்க, மு.க. ஸ்டாலினை எதிர்க்கணும்னா அதிமுகவுக்கு வாக்களிப்பீங்களா இல்லை நாம் தமிழர் கட்சியின் விவசாய சின்னத்துக்கு வாக்களிப்பீங்களா? யாருக்கு வாக்களிப்பீங்க? உங்களுக்கெல்லாம் தோணலாம் இப்போ உள்ள திமுக தாங்க ரொம்ப மோசமாக போச்சு, கருணாநிதியெல்லாம் ரொம்ப நல்லது பண்ணியிருக்காரு, டிவி கொடுத்துருக்கிறாரு, தமிழை அப்படி பேசுவார். எனக்கு ஒன்றே ஒன்று தான் புரியல. 9ஆம் வகுப்பில் 3 தடவை பெயிலா போன ஒருத்தர் எப்படிங்க முத்தமிழ் அறிஞனாரு? தமிழில் புலவர் பட்டம் படித்தவையில திணறாங்க தமிழில். எங்க உண்மையில கருணாநிதி 9ஆம் வகுப்புல 3 தடவை பெயிலுங்க. அவருக்கு படிப்பு வரலன்னு சொல்லி அவங்க அம்மா 10மான ஒரு பிள்ளைய கல்யாணம் பண்ணி வச்சுச்சுங்க. அந்த அம்மா சீர்வரிசை கொண்டு வருது. அந்த சீர்வரிசையை வித்துத்தான் அன்றைக்கு தன் வீட்டில் இருந்த பஞ்சத்தை பசியை போக்கினார் ஐயா கருணாநிதி. சீர்வரிசையெல்லாம் வித்து முடிச்சாச்சு. அடுத்து கருணாநிதிக்கு பசியை போகிறதுக்கு வழி இல்லை. தான் எழுதிய நாடகத்தை தன்னுடைய சக தோழர் நாகப்பட்டினத்தில் இருந்தார், அவர்கிட்ட போய் விற்று 100 ரூபா காசு வாங்கிட்டு அன்னைக்கு குடும்பத்தை நடத்தியவர் கருணாநிதி. இன்னைக்கு அதே நாகப்பட்டினம் பகுதியில், தஞ்சாவூர் பகுதிகளில் 70 கோடி ரூபாய்க்கு திமுக மகளிர் அணி மாநாடு போடுதுன்னா இந்த வளர்ச்சி திமுகக்கான வளர்ச்சியாக இருக்குது. தமிழ்நாட்டு மக்கள் நமக்கு வறட்சியாக இருக்கிறது. 100 ரூபாய்க்கு தட்டழிஞ்ச கருணாநிதி இன்னைக்கு 2026ஆம் ஆண்டு திமுக என்ற கட்சி 70 கோடி ரூபாய்க்கு மாநாடு போடுது. நீங்க வாக்களிக்கிறீங்க, உங்களுக்கு வளர்ச்சி வரும்னு. ஆனா திமுக காரர்கள் வளர்ந்து கொண்டே போகிறார்கள். கருணாநிதி குடும்பம் வளர்ந்து கொண்டே போகிறது. தெரியுமா? கருணாநிதி நல்லவருங்க, அண்ணாதுரை நல்லவருங்க, தந்தை பெரியார் நல்லவருங்க. ஒன்னே ஒண்ணுதான் நமக்கு என்ன கேள்வினா, அவன் ஆரம்பத்தில் தப்புங்க. அவங்களுடைய கட்சியே ஒரு பிழையான கட்சி. எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி ஒரு செய்தி அனுப்பிச்சிருந்தார். 2-3 வாரம் இருக்கும். இந்த புத்தகத்தை வாங்கி படுறா, இந்த புத்தகத்தில் நிறைய கருத்து இருக்கு, உனக்கு பயன்படும் அப்படின்னாரு. இந்த புத்தகத்து பேர் சொல்லிடுறேன், திராவிட நீதி கட்சியின் வளர்ச்சியும் வீழ்ச்சியும்னு ஒரு புத்தகம். நல்லா இருந்ததுங்க, நல்லா இருந்தது. பேசிக்கிட்டே வரும்போது ஒரு பக்கத்தில் என்ன சொல்லிட்டாங்க, ஈவே ராமசாமி எதுக்கு தெரியுமா காங்கிரஸ் கட்சி விட்டு வெளியே வந்தாரு? 1925 காங்கிரஸ் கட்சியின் தமிழ்நாடு தலைவராக அவர் இருக்கும்போது காங்கிரஸ் கட்சியிலே காசை கொஞ்சம் களவாடி விட்டார். அவர் மேலே அப்போ இருந்த மற்ற காங்கிரஸ் தலைவர்கள் இருப்பாங்கல்ல, மற்ற காங்கிரஸ் கட்சி உறுப்பினர்கள்லாம் ஈவே ராமசாமி மீது இவர் காசை களவாண்டு விட்டார், காசை கையாடி விட்டார் என்ற தீர்மானத்தை மாநாட்டில் வாசிக்க காத்திருந்தாங்க. எங்க மாநாட்டில் வாசிச்சா நம்மளுடைய தலைவர் பொறுப்புக்கு பங்கம் வந்துடுமோ என்று பயந்து காங்கிரஸ்ல இருந்து அடித்து பிடித்து ஓடி வந்தார். இது நான் சொல்லல, இந்த
இந்த புத்தகத்தை எழுதின ஜேபிபி மோரேவும் சொல்லலை. இது யார் சொல்கிறா? அரசாங்க கையேடு இருக்குங்கிறாரு. அரசாங்க கையேடு, அரசாங்க அன்னைக்கு வெள்ளக்காரன் குறித்த குறிப்புகள், வெள்ளக்காரன் குறிப்பில் ஈவே ராமசாமி காசை களவாண்டு விட்டு காங்கிரஸை விட்டு வெளியேறினார் என்று வெள்ளக்காரன் சொல்றான். நான் சொல்லலை சாமி, நான் சொல்லலை. அவர் ஆரம்பிச்சுதான் 1925 சுயமரியாதை இயக்கம். அதுக்கப்புறம் நீதி கட்சி ஆட்டையை போட்டு திராவிடர் கழகம்னு மாத்தினாங்க. திராவிடர் கழகமாக மாறிய திராவிடர் கழகத்தை முதல்ல இந்த சேலத்துக்கு ஒரு பெரிய பெருமை என்னன்னா, நீதி கட்சியை பேர் மாத்தினுங்க. நம்மாட்கள் இருக்காங்களா, அண்ணல் தங்கோ கியாபே விஸ்வநாதம், அந்த ஐயா, சண்டே அப்சவர் பாலசுப்ரமணியம், இந்த ஐயாக்கெல்லாம் தமிழ்நாட்டுக்கு ஒரு கட்சி வருது, ஒரு இயக்கம் வருது, அதுக்கு தமிழர் கழகம்னு பேர் வைக்கணும்னு சொல்லி சண்டைக்கு நிற்கிறாங்க. எங்கே? இந்த சேலத்தில் தான் நிற்கிறாங்க. கியாபே விஸ்வநாதன், அண்ணல் தங்கோ, சண்டே அப்சவர் பாலசுப்ரமணியம் ஐயாலாம் நிற்கிறாங்க, மல்லுக்கு நிற்கிறாங்க, தமிழர் கழகம்னு பேர் வை அப்படின்னு. ஆனால் இது திராவிடர் கழகம்னு பேர் மாதிரி இதுக்கு காரணம் யார் தெரியுமா? ஈவே ராமசாமியும் நீங்கள் பேரறிஞர் என்று போற்றக்கூடிய அண்ணாதுரையும் தான். இவங்க 2 பேரும் தான் காரணம். இவங்க 2 பேரும் தான் காரணம். தமிழர் என்ற வார்த்தை வேப்பங்காயா கசந்திருக்கு. தமிழர் என்ற வார்த்தை வேப்பங்காயா கசந்திருக்கு. ஆனால் பேசும்போது பாருங்க, இவர் தமிழுக்காக உழைத்தார், தமிழருக்காக உழைத்தார், தமிழ்நாட்டு மக்களின் உரிமைக்காக உழைத்தார் என்று பேசுவாங்க. ஆனால் ஒரு மண்ணாங்கட்டும் கிடையாது, ஒரு மண்ணாங்கட்டும் கிடையாது. 41 சென்சஸ் நடந்திருக்குங்க, மக்கள் தொகை கணக்கெடுப்பு. மக்கள் தொகை கணக்கெடுப்பில் அண்ணல் தங்கோ பேசியிருக்காப்புல, அதுக்கு ஒரு மாநாடு போட்டு பேசியிருக்காப்புல. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தமிழர்கள்லாம் சென்சஸில் தமிழர்னு பதிவு பண்ணுங்கப்பா அப்படின்னு இருக்காப்புல. இந்த தீர்மானம் வாசிக்க போகிறதுக்கு முன்னாடி அண்ணல் தங்கோவை அண்ணாதுரை கேரா பண்ணி, எப்படிங்க நீங்கள் தமிழர்னு பேசலாம், திராவிடர்னு சொல்லுங்க. அதுக்கப்புறம் வரலாற்றில் படிக்கும் போது தான் தெரியுது, ஈவே ராமசாமி காஞ்சிபுரத்தில் அண்ணாதுரைக்கு எதிராக பரப்புரை செய்யும்போது சொல்றாரு அண்ணாதுரை அசல் தமிழர் இல்லைங்க. காமராஜர் பச்சை தமிழர் என்று சொன்னது காரணம் அண்ணாதுரை அசல் தமிழர் இல்லைங்கிறதா காரணமா அப்படிங்கிறத வரலாற்றில் படிக்கிறோம். திமுக என்ற கட்சி, அதுக்கு வித்திட்ட திராவிடர் கழகம் என்ற கட்சியே காசை களவாண்டிட்டு போன கட்சி தான். அவங்க எப்படியா உங்களுக்கு நல்லது செய்வாங்க நீங்க நம்புறீங்க? எப்படி நம்புறீங்க? நானும் கடந்த 6 மாசமா திமுகவினுடைய பல்வேறு வரலாறு எடுத்து போடுறேன். யாராவது ஒருத்தர் இல்லைங்க நீங்க சொல்றது தப்பு அப்படின்னு சொல்ல மாட்டேங்கிறீங்க, அவதூறாக பேசுறாங்க. தந்தி டிவியில் ஒரு அம்மா உட்காந்துருக்கோம், அசோகவர்த்தினி அப்படின்னு, கருணாநிதியை தெலுங்கர்னு சொல்லிட்டேன். கார்த்திகா நீங்க ரொம்ப அநாகரிகமாக பேசுறீங்க. கருணாநிதியை தெலுங்கர்னு பேசுறதே அநாகரிகம்னா 50 வருஷம் அவன் என்னை ஆண்டிருக்காயா? 8 கோடி தமிழர்களை 50 ஆண்டுகளாக தெலுங்கர் ஆண்டிருக்கான், அது அநாகரிகமா தெரியலையா? இன்னும் தெரியாத கருணாநிதி குடும்பம் தெலுங்கு குடும்பம் என்று தெரியாத பல கோடி குடும்பங்கள் இருக்கு தமிழ்நாட்டில். அதுக்காக தான் இந்த பணியிலையும் கத்திட்டு இருக்கேன். நாம் தமிழர் கட்சி எங்களுக்கு என்னங்க, நாங்களே இந்த அரசியலை வென்று நாங்களே இந்த மண்ணை ஆண்டுறோம். நான் விதைப்பதெல்லாம் பழனி பாபா அவர்கள் சொன்னதுதான், நான் விதைப்பதெல்லாம் விதைகள். நாங்கள் விதைகளை நட்டுட்டு போறோம். நாங்க மரத்தில் இருக்கக்கூடிய காய்கனிகளை பறித்து விட்டு சாப்பிட வேண்டும் என்று பேராசைக்காரர்கள் இல்லை, அந்த மரத்துக்கு வேறாக நின்று வேலை செய்யக்கூடிய புரட்சியாளர்கள் நாங்க, நாம் தமிழர் கட்சி பிள்ளைகள். எங்கள் அரசியலுக்கான விளைவை நாங்களே பார்க்கணும் அவசியம் இல்லை. அண்ணன் சொன்னாங்களே, அருளினி அண்ணன் சொன்னாங்களே, 600 வருஷமா நான் ஆண்டுட்டேன். தமிழ் அடிமையாக இல்லாத ஒரு இனம் சொல்லுங்க. தெலுங்கன்ட்டு அடிமையாக இருந்திருக்காங்க, கன்னடர்கள்ட்ட அடிமையாக இருந்திருக்காங்க. இவங்களாவது பரவாயில்ல, பக்கத்து மாநிலக்காரங்க பக்கத்து தேசத்துக்காரங்க அடிமையாக படையெடுத்து நம்மளை ஆண்டுட்டாங்க. தமிழ்நாடு எங்கே இருக்குது? மகாராஷ்டிரா எங்கே இருக்குது? மகாராஷ்டிரா மராட்டியர் படையெடுத்து தமிழ்நாட்டை ஆண்டுட்டான். அது நடுப்பகுதி தஞ்சையிலே வச்சு ஆண்டுட்டான். அடிமை தமிழன் யாருக்கு அடிமையா இல்லை? இப்போ மட்டும் ரோசம் பொத்துக்கிட்டு வர்றதுக்கு யாருக்கு நீங்கள் அடிமையா இல்லை? யாருக்கு நாம் அடிமையா இல்லை? எல்லாத்துக்கும் அடிமையாக இருந்துட்டோம். அதை விட பெரும் துயரம் என்ன தெரியுமா? 2 நூற்றாண்டு 3 நூற்றாண்டுக்கு முன்னாடி நாகப்பட்டினம், காரைக்கால், சென்னை, திருவள்ளூர் இந்த துறைமுகங்கள்ல இருந்து கப்பல் போகுமா? எதுக்கு?
அடிமை தமிழனை வேறு நாடுகளில் குடியேற்றி அங்கே அடிமை தொழில் பார்ப்பதற்கு. இன்னைக்கு நம்மலாம் பார்க்குறோம், ஃபிஜி தீவில் தீச்சட்டி எடுத்து ஆடுறாங்களே, மொரிஷியஸ் தீவில் அழகு குத்தி ஆடுறாங்களே, ரீயூனியன் தீவுகளில் தமிழர் பாரம்பரியம் வாழுதே, சிங்கப்பூரில் வாழுதே, மலேசியாவில் வாழுதே, பர்மாவில் வாழுதே. எல்லாம் 2 நூற்றாண்டுக்கு முன்னாடி 3 நூற்றாண்டுக்கு முன்னாடி அங்கே அடிமை வேலை செய்ய போன தமிழன் நாம தான் காரணம். சிங்கப்பூர் மலேசியாவில் ரப்பர் தோட்டம் அமைக்கிறதுக்கு போனா, இலங்கையில் தேயிலை காப்பி தோட்டங்கள் அமைக்கிறதுக்கு போனா தமிழன். எவ்வளோ பேர் போனான்னு நினைக்கிறீங்க? கப்பலில் ஒரு ஆண்டுக்கு 5 லட்சம் பேர் போயிருக்கான். அடிமை தமிழர்கள் நாம. வெள்ளக்கார அந்த கப்பலுக்கு பேர் என்ன தெரியுமா இருக்கான்? கூலி ஷிப்பு. கப்பலுக்கு பேரே கூலி கப்பல் தான். அடிமையாத்தான் நாம் இருந்திருக்கோம். கூலிகள் தமிழர்கள் என்றால் கூலிகள், அடிமைகள், கூலிகள் என்றுதான் அகராதியில் இருந்தது. ஆனால் ஒரே ஒரு நிலத்துல, பூமி பந்தில் ஒரு சின்னஞ்சிறிய நிலத்துல தமிழுக்கு ஒரு பிரச்சனை, தமிழ் மொழிக்கு ஒரு பிரச்சனை, தமிழர்களுக்கு ஒரு பிரச்சனை, தமிழர்கள் உரிமைகளுக்கு ஒரு பிரச்சனை என்றால் 20 நாடுகள், உலக வல்லாதிக்க நாடுகளை ஒருங்கே வந்தாலும் எதிர்த்து அடிக்கக்கூடிய துணிச்சல் ஒரே ஒரு தலைவனுக்கு மட்டும்தான் இருந்தது. தமிழர்களுக்கு என்று இருக்கக்கூடிய ஒற்றை தலைவர், தேசிய தலைவர் மேதகு பிரபாகரன் அவர்கள். அப்போதான் தெரிஞ்சது, தமிழன் என்றால் கூலி இல்லடா, தமிழன் என்றால் புலி, அதுவும் விடுதலை புலி என்று எழுதினான். வரலாற்றை மாற்றியது அந்த மகன் தான் மாற்றினான். யோசிச்சு பார்த்தீங்களா? அரசியல் வரலாற்றில் திமுக காரங்க, அதிமுக காரங்க யோசிச்சு பார்த்தீங்களா? சேலத்தில் இரவு 9:40 மணிக்கு ஒரு பொம்பளை பிள்ளை வந்து அரசியல் பொதுக்கூட்ட மேடைகள் நின்று தைரியமாக அரசியல் பேசும் என்று யாராவது கனா கண்டீங்களா? சாத்தியப்படுத்தியது யார்? எங்கள் தேசிய தலைவர் மேதகு பிரபாகரன் அவர்களின் வழி வந்த எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள். அரசியல புரட்சி மாற்றம் என்றால் சும்மா வராது, அதுக்கு ஒரு விலை கொடுக்கணும். அந்த விலைதான் இது. அடிமையா இருந்தது போதும், புரட்சி பயணத்திற்கு தமிழர்கள் தயாராக வேண்டும். உனக்கு ஒரு முதுகெலும்பு இருக்கு, அதை நென. தெலுங்கன் வேணாம், அடிமை தமிழர்கள் வேண்டாம், சாதி தமிழர்கள் வேண்டாம், மத தமிழர்கள் வேண்டாம். சாதி கடந்து மதம் கடந்து நாம் தமிழர் என்ற ஒற்றை புள்ளியில நாம் தமிழர்கள் நாம எழுவோம். அப்படி எழுந்தால் தமிழர்கள் வாழ்வதற்கு ஒரு நாடு இருக்கும், தமிழன் ஆள்வதற்கு ஒரு நாடு இருக்கும். சும்மா இல்லையே. இவர் பேசாத பேச்சில்ல. எம்ஜிஆர் ஜார்ஜ் கோட்டைக்குள்ள உள்ள விடக்கூடாது அப்படின்னு சொல்லி அறிக்கை கொடுத்தாரு. அப்பதான் தமிழ்நாட்டு மக்களுக்கே தெரியுது பழனி பாபா யாரு அப்படின்னு. இவருக்கு பழனி பாபான்னு பேர் கொடுத்தது அன்று பிரதம அமைச்சராக இருந்த இந்திரா காந்தி கிட்ட பேசிய மகன், பழகிய மகன். எம்ஜிஆர் கிட்ட பேசிய மகன், பழகிய மகன். அதுக்கப்புறம் கருணாநிதி கிட்ட வர்றாரு, பேசுறாரு, பழகுறாரு. பிடிக்கல. எம்ஜிஆரை எதிர்த்ததுக்கும் திமுகவை எதிர்த்ததுக்கும் ஒரே காரணம் தான். எம்ஜிஆரும் திமுகவும் கருணாநிதியும் தமிழர்களுக்கு எதிரானவர்கள், தமிழ் சமுதாயத்திற்கு எதிரானவர்கள் என்பதற்காக எதிர்த்த ஒரு மகான் புரட்சியாளர் பழனி பாபா. எம்ஜிஆர் செவப்பா இருக்காருங்க, கொடுத்து செவந்த கரம்ங்க. அவர் தான் சொன்னார், இஸ்லாமியர்களுக்கு ஒரு முஸ்லீம் லீக் இருப்பதை போல இந்துக்களுக்கு ஒரு இந்து முன்னணி ஏன் இருக்கக்கூடாது என்ற பெருந்தகை ஐயா எம்ஜிஆர். மத கலவரத்தை தூண்டிவிட்ட பெருமக்கள். இதையெல்லாம் தாண்டி வரணும். எப்படி வருவீங்க? இந்த வரலாறை தெரிஞ்சுக்கணும். இவர் என்ன பேசினார்? எதுக்குங்க இவரை கொண்டு போட்டாங்க? கருணாநிதி ஆட்சி காலத்தில் பழனி பாபா ஏன் கொண்டு போட்டாங்க? ஜனவரி 28, 1997 பழனி பாபா கொண்டு போட்டாங்க. ஏன் கொண்டு போட்டாங்க? நாங்கள் இன்னைக்கு பேச அரசியல 20 ஆண்டுகளுக்கு முன்னாடி அவர் பேசினார். நாம் என்ன பேசினோம்? இஸ்லாமிய சொந்தங்கள், கிறிஸ்துவ சொந்தங்கள், பட்டியலின சொந்தங்கள், பிற்படுத்தப்பட்ட மக்கள், மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்கள் ஒன்றிணைந்து நமக்கான அரசியலை, ஆரிய பிராமண அதிகாரத்துக்கு எதிரான அரசியலை நாமளே செய்வோம் என்று எங்கள் அண்ணன் சீமான் அவர்கள் பேசியதை 20 ஆண்டுகளுக்கு முன்னாடி பேசிய மகன் பழனி பாபா. அதனாலே அவர் கொல்லப்பட்டார், குத்தி கொல்லப்பட்டார்.
கேரளாவிலேருந்து வந்து மூஞ்சி முகர உடம்புல பல இடங்களை குத்துட்டாங்க. காரணம் என்ன தெரியுமா? இங்கே அரசியலே தான். பறையரும் படையாட்சி ஒன்று சேர்ந்துடக்கூடாது, தேவரும் தேவேந்திர குல வேளாரம் ஒன்று சேர்ந்துடக்கூடாது. சேர்ந்தா பிரச்சனை. யாருக்கு பிரச்சனை? ஆரிய பிராமணனுக்கு பிரச்சனை. அதுக்கு முன்னாடி யாருக்கு பிரச்சனை? இங்கே ஆளக்கூடிய தெலுங்கு அதிகார வர்க்கத்திற்கு பிரச்சனை. அதனால நம்மளை பிரிச்சே வைக்க நினைப்பான். பறையரும் படையாட்சி ஒன்னா சேராது. நான் நாகப்பட்டினத்தில் போட்டிட்டேங்க. போன முறை தேர்தலில் நான் பறையர் சமூகத்து பெண். அங்கே நான் 2 மாதம் இருந்து வேலை செஞ்சேன். அதுலேயும் 1 மாதம் தொடர்ச்சியாக வேலை செஞ்சேன். எனக்கும் என் கணவருக்கும் காலை மாலை 2 வேளை தினந்தோறும் 1 நாள் தவறாமல் உணவு கொடுத்து எங்களை பார்த்து கொண்டவர் அந்த தொகுதியினுடைய பொறுப்பாளர் ராஜேந்திரன். அவர் படையாட்சி, நான் பறையர். தமிழர்களுக்கான ஒற்றுமையை சாத்தியப்படுத்தி விட்டான் எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமான். ஏன் இவர்கள் நாம் தமிழர் கட்சியை பார்த்து எங்க அண்ணனை பார்த்து பயப்படுறாங்க தெரியுமா? உண்மையிலே தமிழனுக்கு எழுச்சி வந்தால் என்ன நடக்கும்? தமிழ்நாட்டை விடுங்க, இந்தியாவை விடுங்க, உலக வல்லாதிக்கங்களில் ஒன்றாக தமிழ்நாடு இருக்கும். அதற்காக பயப்படுகிறார்கள். வரும். சும்மா இல்லை. ஊழல் லஞ்சம் பெருத்து போயிருக்கு எல்லா இடத்துலையும். என்னை கேட்பாங்க, விவசாய பணி, அரசாங்க பணி, ஆடு மாடு மேய்க்க அரசாங்க பணினா அத்தனை பேருக்கு சம்பளம் எங்கேருந்து போகும்? நான் ஒன்று கேட்குறேன். சேலத்தில் ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவருடைய சம்பந்தியெல்லாம் எதுக்குங்க சம்பாதிச்சு வச்சாங்க? தேடி எல்லாம் எங்களுக்கு தான் சம்பாதிச்சு வச்சாங்க. 4 வருஷம் 4 லட்சம் கோடி எங்கே போயிருக்குன்னு தெரியாது எங்களுக்கு. என்ன துபாய்க்கு போயிருக்கோம், ஜெர்மனிக்கு போயிருக்கோம், லண்டனுக்கு போயிருக்கோம், ஜப்பானுக்கு போயிருக்கோம். எங்கள் தமிழ்நாட்டு மக்களுக்கு வர வேண்டிய பணத்தை நீ செவ்வாய் கிரகத்திலே போய் முதலீடு செய்து வைத்திருந்தாலும் உன் பிடரி மயிரை பிடிச்சி உன்னுடைய பணத்தை எல்லாம் எடுத்துகிட்டு வந்து தமிழ்நாட்டு மக்களுக்கான அரசு கஜனா நாங்கள் சேர்ப்போம். அது கூட தெரியாமலையா இருக்கோம் இருக்கோம். யாரை எப்படி விசாரிக்கணும் தெரியாமல் கூட நாம் தமிழர் கட்சி பிள்ளைகள் நாங்கள் இருக்கோம். எல்லாத்துக்கும் இருக்குப்பா, எல்லாத்துக்கும் ஐடியா இருக்கு. காவல்துறை எப்படி 8 மணி நேரம் தாங்க வேலை, பெண் காவலர்களுக்கு 6 மணி நேரம் தான் வேலை. சிறப்பான தரமான ஆட்சி கொடுப்பதற்கு நாம் தமிழர் கட்சி பிள்ளைகள் நாங்கள் தயாராக இருக்கோம். எங்களுக்கு ஓட்டு போட நீங்கள் தயாராக இருக்கீங்களாங்கிறதா கேள்வி. உதயநிதி ஸ்டாலினுக்கு யாருனால பிரச்சனைன்னு தெரியல. ஆனால் அவர் வந்துட்டு போகிறதுக்கு 50 அடிக்கு ஒரு காவல்துறை வந்து நிற்குங்க. அந்த அளவுக்கு பயமா உங்களுக்கு? அந்த அளவுக்கு மக்கள் மேலே நம்பிக்கை இல்லை. இப்போ நாம் தமிழர் கட்சி கூட்டத்தில் பாருங்க, காவல்துறை எங்கே இருக்குன்னே தெரியாது. ஆனால் திமுக கூட்டத்தில் அப்படி இருக்க முடியாது. பயம். இவர்களை விடுங்க, இது அரசியல் இல்லை. திமுகவை பேசுவதோ, அதிமுகவை பேசுவதோ, முக ஸ்டாலினை திட்டி பேசுவதோ, நம்மளுடைய தலைவர்களை புரட்சியாளர் பழனிபாபாவை தெரிந்து கொண்ட மாதிரி இந்த சேலத்து மண்ணின் மகன், திருச்செங்கோடு மகன், கொங்கு நாட்டின் தங்கம், கொங்கு நாட்டின் சிங்கம், எனக்கு மிகவும் பிடித்த தலைவர் டாக்டர் ப. சுப்ராயன் ஒருத்தர் தெரியுமா? 1920 தேர்தல் நடக்குது தமிழ்நாட்டில். 2 முறை தேர்தல் நடக்குது. முதல் முறை தேர்தல் நடக்கும்போது சுப்ராயலு ரெட்டி அப்படிங்கிறவர் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் ஆகிட்டார். மதராஸ் மாகாணத்தின் முதலமைச்சர். அடுத்த முதலமைச்சராக வர்றவர் ராமராயன் நிங்கர்னு ஒரு தெலுங்கர். 2 பேருமே தெலுங்கர் தான். அவங்க அமைச்சரவையில் இருக்கக்கூடிய அத்தனை அமைச்சர் பெருமக்களும் தெலுங்கர்கள் தான். இதை பார்த்து கோபம் கொண்டு திருச்செங்கோடில் அவர் வெற்றி பெற்று நீதி கட்சியில் சேர்றாரு. ஏன்னா 2 முறை முதலமைச்சர் பதவி இருக்கிறாங்க. 2 முறையும் முதலமைச்சர் தமிழர் கிடையாது, அந்த அமைச்சர்கள் இருக்கக்கூடிய யாரும் தமிழர் கிடையாது, எல்லாரும் தெலுங்கராகவே இருக்கானே. சரி, நீதி கட்சியில் சேர்ந்துட்டோம். நீதி கட்சியிலிருந்து வெளியேறி நீதி கட்சி அமைச்சரவை எதிர்ப்பு அணி என்று ஒரு அணி அமைச்சு ஐக்கிய தேசிய கட்சி என்ற கட்சி ஆரம்பிச்சு 1926 தமிழ்நாட்டை ஆண்ட ஒரு பெருமகன், இந்த கொங்கு நாட்டின் தங்கம், கொங்கு நாட்டின் சிங்கம் டாக்டர் ப. சுப்ராயன் அவர்கள். வரலாற்றில் இப்படி யாரும் ஆண்டதில்லை சாமி, வரலாற்றில் இப்படி யாரும் ஆண்டதில்லை. நான் சொன்னல, விஜயநகரம் நம்மளை ஆண்டுச்சு. ஹைதர் அலி, திப்பு சுல்தான் படையெடுத்து வந்தாங்க, மராட்டியர்கள் படையெடுத்து வந்தாங்க.
இந்த இடங்கள்ல இருக்கக்கூடிய திருவிதாங்கூர் சமஸ்தானத்தை விட்டுருங்க, மைசூர் சமஸ்தானத்தை விட்டுருங்க, ஹைதராபாத் நிஜாமை விட்டுருங்க. இது எல்லாம் தவிர கர்நாடகா பேசுறவங்க, மலையாளம் பேசுறவங்க, ஆந்திரா தெலுங்கானா தெலுங்கு பேசுற அத்தனை பேரையும் கட்டியாண்ட 5 ஆண்டுகள் கட்டியாண்ட ஒரு மான தமிழன், பெருந்தமிழர், கொங்கு நாட்டு தங்கம், கொங்கு நாட்டு சிங்கம் டாக்டர் பா சுப்ராயன். டாக்டர் பா சுப்ராயன்னா எம்ஜிஆர் வாங்கின டாக்டர் பட்டம் இல்லப்பா, ஜெயலலிதா வாங்கின டாக்டர் பட்டம் இல்லை, கருணாநிதி வாங்கின டாக்டர் பட்டம் இல்லப்பா. சட்டத்தில் எங்க இங்கிலாந்து போய் சட்டத்தில் டாக்டர் பட்டம் வாங்கி பெருமகன் நம்முடைய பெருந்தமிழர் டாக்டர் பா சுப்ராயன், பரமசிவ கவுண்டருடைய மகன் டாக்டர் பா சுப்ராயன். அறிவு தமிழன் கிட்ட இருந்தது. அவர் படிக்கும் போது முதல் உலக போர் ஆரம்பிச்சிருச்சு. கப்பல் போக்குவரத்துலாம் இல்லை. அங்கேயே பணி. என்ன பணி தெரியுமா? பிரிட்டிஷ் பிரைம் மினிஸ்டர் இருக்காங்கல்ல, இங்கிலாந்து அரசாங்கத்தின் பிரதம அமைச்சருக்கு செயலாளராக பணி. முதல் உலகப்போர் 1914 1919 வரைக்கும் நடக்குது. முதல் உலகப்போர் 1919ஆம் ஆண்டு ஒரு நள்ளிரவில் முடிந்து விடுகிறது. ஐயா, நள்ளிரவில் போர் முடிந்து விட்டது என்று பிரிட்டிஷ் பிரதம அமைச்சருக்கு சொன்ன பெருமைக்குரிய பெருந்தமிழர் நம்மளுடைய டாக்டர் பா சுப்ராயன் அவர்கள். ஏன் வெள்ளக்காரன் யாரும் இல்லையா? இருந்தா அவனை விட படிப்பிலையும் அறிவிலையும் சிறந்தவர் நம்முடைய கொங்கு நாட்டின் தங்கம் பரமசிவ கவுண்டருடைய மகன் டாக்டர் பா சுப்ராயன். அவர் தான் 26ல் முதலமைச்சர் ஆகிறாரு. மேட்டூர் அணையை கட்டினாரு. 20 ஆண்டுகள் மேட்டூர் அணை கட்டமே கையை வரிச்சிட்டான். 125 லட்சம் அந்த காலத்தில் நிதி ஒதுக்கீடு செஞ்சு மேட்டூர் அணையை கட்டி, யோசிச்சு பார்த்தீங்கன்னா மேட்டூர் அணையில் அணை திறந்தாதான் இங்கேருந்து மேட்டூர் தருமபுரி மாவட்டத்திலேருந்து அங்கே கடக்கோடி நாகப்பட்டினம் வரைக்கும் லட்சக்கணக்கான விவசாயிகளை வாழ வச்ச பெருந்தமிழர் டாக்டர் பா சுப்ராயன் அவர்கள். மறந்து விடக்கூடாது வரலாறு. பேசுவோம், இடஒதுக்கீடு கொண்டு வந்தது நாங்கள் தான், சமூக நீதியை கொண்டு வந்தது நாங்கள் தான். பொய் 1928ல் இடஒதுக்கீட்டை கொண்டு வந்த பெருமகன். இன்னைக்கு தமிழ்நாட்டில் இல்லை சாமி, இந்திய நிலப்பரப்பில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு முதலமைச்சர் தன் மாநிலத்தின் மக்களுக்கு கல்வி வேலை வாய்ப்புகளை இடஒதுக்கீட்டை கொடுத்த ஒரு மகனா அது நம்முடைய பெருந்தமிழர் டாக்டர் பா சுப்ராயன் தான். சும்மா இல்லை. இன்னைக்கு பப்ளிக் கமிஷன் எக்ஸாம் எழுதுறாங்க, டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் எழுதுறாங்க. அன்னைக்கு மெட்ராஸ் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் என்ற ஒரு கமிஷனை வச்சு ஆரிய பிராமணரை எதிர்த்து பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு கல்வி வேலை வாய்ப்புகளை இடஒதுக்கீடு போட்டு, அதுக்கு ஒரு ஆணையம் போட்டு, அதுக்கு ஒரு அதிகாரியை போட்டு, சாதி வேறுபாடு இல்லாமல் அரசு பணிகளை நம்ம எல்லாத்தையும் நியமித்த பெருமகன் இந்த கொங்கு நாட்டு மண்ணின் மகன், நம்மளுடைய கொங்கு நாட்டு தங்கம் பரமசிவ கவுண்டருடைய மகன் டாக்டர் பா சுப்ராயன். இதை கோயம்புத்தூர் ஒரு கூட்டத்தில் பேசினேன். நான் பேசின பேச்சு காணொலிகள் பெரிய அளவில் போச்சு. ஒரு தம்பி வந்து சொன்னாப்புல என்கிட்ட, அக்கா எங்கள் கொங்கு குரூப்லலாம் போட்டங்க, நல்லா போகுதுக்கா, எங்கள் மக்களுக்கே எங்கள் பெண்களுக்கே தெரியல, எங்கள் ஆட்களுக்கே தெரியல. இதை நான் என்கிட்ட சொன்ன மாதிரி வேற யார்ட்டையும் சொல்லாத, நம்ம தமிழரை நம்ம ஆட்களை நம்ம தாண்டா பேசணும், தெரியாதுன்னு சொல்லாத, இன்னும் 10 பேருக்கு அனுப்பு, எல்லா பேரும் தெரிஞ்சுக்கிட்டோம் நமக்காக போராடியவன் யாரு, நம்ம வாழ வச்சவன் யாரு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். தெரியாதுன்னு சொல்லாத. ஏகப்பட்ட பேர் இருப்பான் நமக்காக நம்மளை வாழ வச்சு. கோயில் நுழைவு போராட்டம் திருச்செங்கோட்டில் செங்கோட்டு வேலவன் கோயில் இருக்கு பார்த்தீங்களா? செங்கோட்டு வேலவன் கோயில் அவர் முதலமைச்சர் பொறுப்புலேருந்து அப்புறம் 1947 காலகட்டத்தில் உள்துறை அமைச்சராக வேலை செய்கிறார். ஒரு உள்துறை அமைச்சர் பட்டியலத்தை சேர்ந்த மக்களை கூட சேர்த்துட்டு போய் செங்கோட்டு வேலவர் கோயிலில் போய் ஆலய தரிசனத்தை செய்து வைத்த ஒரு பெருமகன். படித்தவங்க எல்லாம் அறிவாளியாயிர முடியாது, அறிவாளியெல்லாம் நல்ல மனிதராயிர முடியாது, நல்ல மனிதர்கள்லாம் நல்ல தலைவராயிர முடியாது. தான் படித்த படிப்பை மக்களோட வளர்ச்சிக்கு பயன்படுத்தணும். மக்களுடைய வளர்ச்சியை பார்த்து மனசார பூரிக்கிறான் பாருங்க, அவர் தான் நல்ல தலைவர். அப்படிப்பட்ட தலைவர் நமக்கு பெருந்தமிழர் டாக்டர் பா சுப்ராயன் இருக்கார். நீங்கள் எடப்பாடி பழனிசாமி யோசிச்சுட்டு இருக்கீங்க, எங்கள் சாதிக்காரன் எங்கள் மண்ணுக்காரன் அப்படின்னு உங்களுக்கு பெருமைன்னு ஒன்று இருந்ததுன்னா அது காளிங்கராய கவுண்டர்
நம்ம டாக்டர் ப சுப்பராயன், இவர்கள் தான் நம்மளுடைய பெருமை, இவர்கள் தான் நம்மளுடைய பெருமை. சிறுவாணி தண்ணியை 3000 கோடிக்கு விற்று போன எஸ்பி வேலுமணி எப்படியா உங்களுக்கு பெருமையாக இருக்க முடியும்? எப்படி பெருமையாக இருக்க முடியும்? 40,000 ஏக்கருங்க. இவர் ஜமீன்தாருங்க, இவர் பெரிய ஜமீன்தார். இந்திய நிலப்பரப்பில் ஒரு ஜமீன்தார் ஒழிப்பு முறை சட்டத்தை கொண்டு வந்து சட்டமன்றத்தில் அதை நிறைவேற்றினார் என்றால் அது நம்மளுடைய டாக்டர் ப சுப்பராயன் அவர் தான். ஒரு ஜமீன்தார் ஒழிப்பு சட்டத்தை கொண்டு வந்தாருங்க சட்டமன்றத்தில். எழுச்சி கொள்ளுங்க. நாம் தமிழர் கட்சி வந்தால் என்ன செய்யும்? மக்கள் தொகையில் சரிபாதியாக இருக்கக்கூடிய பெண்களுக்கு நாங்கள் அரசியல் அதிகாரத்தில் இல்லை, அதனால அரசியலில் 234 சட்டமன்ற தொகுதி 2021 தேர்தலையும் சரி 2026 சட்டமன்ற தேர்தலையும் சரி 234 117 சட்டமன்ற தொகுதிகளில் பெண்களை வேட்பாளராக களமிறக்கிறோம். அந்த வகையில் சேலம் வடக்கு சட்டமன்ற தொகுதியில் எங்களுடைய அக்கா மோ குணசீலா அவர்களை நாம் தமிழர் கட்சி விவசாய சின்னத்தில் எங்கள் அண்ணன் சீமான் அவர்கள் போட்டியிட வைக்கிறாரு. நான் நாகப்பட்டினம் மாவட்டம் கீழ்வேலூர் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடுறேன். 234 117 பெண்கள். பெண் விடுதலை என்று பேசக்கூடிய திமுக 117 பெண் வேட்பாளர்கள் போட முடியுமா? மற்ற கட்சியில் இருக்கக்கூடிய பெண்கள், இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய பெண்கள் 33 விழுக்காடுக்கு போட்டியிடுற முறையில் கெஞ்சிக்கிட்டு இருக்கிற வேலையில் நாங்கள் கேட்காமலேயே அரசியல் கட்சி நிர்வாக பொறுப்புலையும் சரி போட்டியிடக்கூடிய வேட்பாளர் தேர்விலையும் சரி 50 விழுக்காடு கொடுத்த ஒரு தலைவர்னா அது எங்களுடைய அண்ணன் செந்தமிழர் சீமான் அவர்கள் மட்டும்தான். சரி, ஆட்சிக்கு வந்தா என்ன செய்வோம்? சேலம் கலெக்டர் ஆஃபீஸா 100 பேர் வேலை பார்க்குறாங்களா? 50 பேர் பெண்கள். கல்வி வேலை வாய்ப்பில் சமபங்கு பெண்கள் இருப்பாங்க நாம் தமிழர் கட்சியின் ஆட்சியில். பொருளாதார விடுதலை, மாதம் 1000 ரூபா, பொங்கல் வந்த 3000 ரூபா திணிக்கிறது இல்லை. பெண்களை படிக்க வைக்கணும். படிக்க போகிற பள்ளிகளில் கல்லூரிகளில் அந்த பெண் பிள்ளைகளுக்கான பாதுகாப்பை கொடுக்கணும். திமுக அரசு கொடுக்குமா? பள்ளி படிப்பை கல்லூரி படிப்பை படிச்சுட்டு வர்றாங்களா? பணியிடங்களில் பாதுகாப்பு. ஓ வேலை, ஓ நாடு, நீ பாடுற வேலை, நான் கொடுக்குறேன்டா சம்பளம். இந்த தலைவர் இருக்காங்களா? திமுக அதிமுக இருக்காங்களாப்பா? யாராவது இருக்காங்களா சொல்லுங்க. யாராவது இருக்காங்களா? இல்லை. 1000 ரூபாய்க்கு யோசிச்சுட்டு இருக்கீங்க. மாதம் அரசு பணி வரப்போகுது. ஏன் அதை யோசிக்க மாட்டேங்கிறீங்க? நாம் தமிழர் கட்சி நாங்கள் போட்டுருவாங்க, ஆனால் வந்துருமாங்க. நீங்கள் போடுங்க, நான் உறுதியாக வரும். கட்சி ஆரம்பித்து 8 ஆண்டுகளுங்க. 2016 முதல் தேர்தல். வெறும் 8 ஆண்டுகளில் தமிழர் நலங்களை, தமிழ்நாட்டு வளங்களை கொள்ளையடித்து உண்டு கொழுக்கக்கூடிய எந்த தேசிய கட்சிகளோடும், திராவிட கட்சிகளோடும், திமுக அதிமுக பாஜக காங்கிரஸ் எந்த அரசியல் கட்சிகளோடும் கூட்டணி இல்லாமல் தேர்தல் களத்தில் மக்களை தனித்தே சந்திக்கின்ற திராணி பெற்ற ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி. எந்த கட்சியோடும் கூட்டணி இல்லை. நாங்கள் வாங்கிய வாக்கு 8.22 விழுக்காடு. 8.22 விழுக்காடு. இந்திய தேர்தல் ஆணையத்தினால் மாநில கட்சியாக அங்கீகாரம் பெற்றிருக்கோம். அடுத்து சட்டமன்றத்துக்குள்ள போவோம். இப்போ நான் பேசின பேச்ச நாம் தமிழர் கட்சி பிள்ளைகள் சட்டமன்றத்தில் பேசினா என்ன ஆகும்? சேலம் வடக்கு சட்டமன்ற தொகுதியினுடைய பிரச்சனையை உங்கள் வீட்டு மகள், உங்கள் வீட்டு பிள்ளை மோ குணசீலா அவர்கள் சட்டமன்றத்தில் பேசினா என்ன ஆகும்? தமிழ்நாட்டில் ஆளுங்கட்சி சட்டமன்றத்திலிருந்து வெளிநடப்பு செய்யும் அந்த காட்சியை நீங்கள் பார்க்க வேண்டாமா? இவர்கள் அடித்த கொள்ளை, இவர்கள் அடித்த ஊழல், இவர்கள் அடித்த லஞ்சத்தை கேட்பதற்கு உங்கள் வீட்டு பிள்ளைகள் நாங்கள் தயாராக இருக்கிறோம். எங்களுக்கு வாக்களிக்க நீங்க தயாரா? எங்களுக்கு விவசாய க்ஷேத்திரத்தில் வாக்களிக்க நீங்க தயாரா? நாங்கள் பெரிய இலவசம் எதுவும் கிடையாதுங்க. 1000 ரூபா கொடுக்கறது, மடிக்கணினி கொடுக்கறது, 2000 ரூபா, 2000 கோடி ரூபாய் மடிக்கணினி கொடுக்குற திட்டம். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 21 பல்கலைக்கழகங்களில் 12 பல்கலைக்கழகங்களுக்கு துணைவேந்தர் கிடையாது. பாரதிதாசன் பல்கலைக்கழகம், பாரதியார் பல்கலைக்கழகம், மதுரை காமராஜ் பல்கலைக்கழகம், திருநெல்வேலி பல்கலைக்கழகம், மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகம், சென்னை பல்கலைக்கழகம் எதுக்குமே துணைவேந்தரே கிடையாது. துணைவேந்தர் இருந்தால் தானே என்ன பாடத்திட்டம், என்ன சிலபஸ்ன்னு நீங்கள் போடுவீங்க, தேர்வு எழுதுவீங்க. சென்னை பல்கலைக்கழக மாணவர்கள் 3 ஆண்டுகளாக சர்டிஃபிகேட் கொடுக்கலங்க. இந்த மதிப்பெண் போட்டிருக்கல, இந்த டிகிரி சர்டிஃபிகேட் கொடுக்கல. ஏன்? காசு இல்லை, பைசா நகிகே.
மடிக்கணினி கொடுக்குற ராஜா 2000 கோடி ரூபாய்க்கு. அந்த மடிக்கணியில் பாடம் எடுக்கிறதுக்கு ஆசிரியர் இருக்கணும்ல, பேராசிரியர் இருக்கணும்ல. எங்கே இதெல்லாம் சட்டமன்றத்தில் போய் யார் கேட்கறது? அதிமுக கேட்குமா? ஐயா எடப்பாடி பழனிசாமி கேட்பாரா? கேட்க மாட்டாங்க. ஒன்றுக்குள்ள ஒன்று கண்ணுக்குள்ள கண்ணா பொத்தி பொத்தி வளர்ப்பாங்க. அவங்க நெஞ்ச பிடிச்சி அவங்க சட்டையை பிடிச்சி கேள்வி கேட்குற தில்லும் திராணியும் உள்ள ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி. எங்களுக்கு மட்டும்தான் அந்த உரம் இருக்குது. ஏன் நாம் தமிழர் கட்சி நீங்கள் என்ன பெரிய கொம்பா? அதெல்லாம் இல்லை. மக்களிடமிருந்து மக்களுக்கான அரசியலை செய்ய வந்தவர்கள் நாங்கள். மக்கள் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க, எவ்வளோ துக்கப்படுறாங்க அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியும். மக்கள் மொழியில் பேசுகிறோம், மக்களுக்காக பேசுகிறோம். இது வரைக்கும் 15 ஆண்டுகளாக நாம் தமிழர் கட்சி இந்த தமிழ்நாட்டில் இருக்குது. போராட ஒரு போராட்டம் இல்லை, ஒரு போராட்டம் இல்லை. சிபிசிஎல் போராட்டமா, மீத்தேன் போராட்டமா, 8 வழிச்சாலை போராட்டமா, உயர்கோபுர உயரழுத்த மின்கோபுர பிரச்சனையா, பரந்தூர் விமான நிலைய பிரச்சனையா, ஸ்டெர்லைட் பிரச்சனையா, நீட் தேர்வு பிரச்சனையா, கூடங்குளம் அணுமின் நிலைய பிரச்சனையா, கன்னியாகுமரி கனிம வள கொள்ளை பிரச்சனையா, எல்லா பிரச்சனைக்கும் நாம் தமிழர் கட்சி போராடி இருக்கு. இதுவரைக்கும் போராட்ட களங்களில் ஒலித்த நாம் தமிழர் கட்சியின் குரலை இந்த தேர்தலில் சட்டமன்றத்தில் எதிரொலிக்க வைங்க. மக்களுக்கான குரலாக நாங்கள் உறுதியாக இருப்போம். எதுவும் இலவசம் இல்லை. தரமான கல்வி, தரமான மருத்துவம், அது மட்டும்தான் இலவசம். குடிக்க குடிநீர், தரமான குடிநீர் அனைத்து உயிர்களுக்கும் உறுதி செய்வோம். மக்களுக்கு இலவசம், அனைத்து உயிர்களுக்கும். இந்த நாயெல்லாம் பார்த்தீங்கன்னா தெருவில் தேங்கி இருக்கிற தண்ணியை குடிக்கும். அது வேண்டாம். நாய் கூட நல்ல தண்ணியை குடிக்கணும். நாய், காக்கா, சிட்டு, குருவி, மரம் இதெல்லாம் நல்லா இருந்தால் தான் நாம் நல்லா இருப்போம். அன்பார்ந்த தாய் தமிழ் சொந்தங்களே, அரசு பள்ளியில் நல்ல கல்வி இருக்குன்னு அப்புறம் ஏன்ப்பா உதயநிதி ஸ்டாலின் அங்கே போய் படிக்க மாட்டேங்கிறாரு? அங்கே ஏன் படிக்க மாட்டேங்கிறாரு? அதுக்கு கேள்வி இல்லை. எப்படி தரமான கல்வி, தரமான மருத்துவம் உறுதி செய்வீங்க? சேலம் வடக்கு சட்டமன்ற தொகுதியில் உங்கள் மகள் குணசியா எம்எல்ஏ ஆகிட்டார்னா, அவருக்கு வயிற்று வலி வந்தால், காய்ச்சல் வந்தால், தலைவலி வந்தால் பக்கத்தில் இருக்கக்கூடிய சேலம் அரசு பொது மருத்துவமனையில் போய் தான் சிகிச்சை எடுத்துக்கணும். எம்எல்ஏ பக்கத்து பட்டில் சிகிச்சை எடுத்துக்கொள்ளும் போது மருத்துவத்தின் தரம் எப்படி இருக்கும்? எம்எல்ஏ மட்டுமில்லை, தமிழ்நாட்டின் முதலமைச்சராக எங்கள் அண்ணன் சீமான் அவர்கள் வந்தாலும், எங்கள் அண்ணன் சீமான் அவர்கள் மட்டுமில்லை, அந்நியார் கையவழி அவருடைய மகன்கள் எல்லாம் அரசு பொது மருத்துவமனையில் மட்டும்தான் சிகிச்சை எடுத்துக்கொள்ள வேண்டும். இது சட்டம். மருத்துவம் அரசு மருத்துவமனைகளில் மருத்துவம் தானா தரம் உயரும். ஊழல் லஞ்ச தானா ஒழியும். நாம் தமிழர் கட்சிக்காரங்க எம்எல்ஏவாக வரப்போறாங்கனாலே இங்கே இருக்கக்கூடிய கனிம வளம், அந்த ஆத்து மண்ணை கொள்ளையடிச்சு விற்கிறவங்க, மலையை கொள்ளையடிச்சு விற்கிறவங்களாம் தானா திரிஞ்சிருவாங்க. யோசிச்சு பாருங்க. ஒரு கட்சி திருவள்ளூர்லேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் 38 மாவட்டங்களில் இது வரைக்கும் நாம் தமிழர் கட்சி பொறுப்பில் ஒருத்தராவது டாஸ்மாக் கடையில் 1 பைசா கமிஷன் வாங்கினாங்கன்னு ஒரு செய்தி, ஒரு செவி வழி செய்தியாவது கேட்டிருக்கீங்களா? இல்லை. தரம். நாம் தமிழர் கட்சி மற்றும் ஒரு அரசியல் கட்சி அல்ல. இது தமிழ்நாடு மக்களுடைய மிலிட்ரி, தமிழ்நாட்டு மக்களின் இராணுவம் நாம் தமிழர் கட்சி. அவ்வளோ உறுதியாக சொல்கிறோம். உங்களுக்கு சந்தேகம் பார்த்தா வந்து பாருங்க. எங்கள் நாம் தமிழர் கட்சி பொறுப்பாளர்கள் மேலே ஒரு சாராய வாசனை அடிக்காது. தரமான ஆட்கள் நாங்கள் அரசியல் செய்ய வந்துட்டோம். எங்களுக்கு வாக்களிக்க நீங்கள் தயாராக இருக்கிறீர்களா? ஒரே ஒரு கோட்பாடு தான். புரட்சியாளர் அண்ணன் பழனிபாபா அவர்களுக்கு நாம் தமிழர் கட்சியின் புகழ் வணக்கத்தை செலுத்திவிட்டு வருகின்ற தேர்தலில் சாதி இல்லாமல், சாதி கொடுமைகள் இல்லாமல், தீண்டாமை கொடுமைகள் இல்லாமல், மத மோதல்கள் இல்லாமல், எல்லாருக்கும் எல்லாம் அப்படிங்கிற உண்மையான சோசியலிசத்தை தமிழ்நாட்டில் படைக்க தரமான கல்வி, தரமான மருத்துவம், தூய குடிநீர் அனைவருக்கும் இலவசமாக கிடைத்திட, லஞ்சமில்லாத, ஊழல் இல்லாத நல்லாட்சி அமைந்திட, வாரிசு அரசியல் முறை இல்லாத உண்மையான மக்களாட்சி அமைந்திட, அன்பார்ந்த தாய் தமிழ் சொந்தங்களே, நீங்கள் வாக்களிக்க வேண்டிய சின்னம் நாம் தமிழர் கட்சியின் விவசாய சின்னம். நீர்வளம், நிலவளம், காட்டு வளம், கனிம வளம் என இயற்கை வளங்களை போற்றி பாதுகாத்திட தாய் தமிழ் சொந்தங்களே, நீங்கள் வாக்களிக்க வேண்டிய சின்னம் நாம் தமிழர் கட்சியின் விவசாய சின்னம். நீர்நிலைகளை தூர்வாரி நிலத்தடி நீர்மட்டத்தை பெருக்கி
வாழ்வாதாரத்தை நீராதாரத்தை பெருக்கிட அன்பார்ந்த தாய் தமிழ் சொந்தங்களே, நீங்கள் வாக்களிக்க வேண்டிய சின்னம் நாம் தமிழர் கட்சியின் விவசாயி சின்னம். விவசாயி சின்னம், விவசாயி சின்னம். நாம் தமிழர் கட்சி என்பது மற்றும் ஒரு அரசியல் கட்சி அல்ல. எளிய மக்கள் முன்னெடுக்கக்கூடிய, படித்த இளைஞர்கள் முன்னெடுக்கக்கூடிய, உண்மையான தமிழர்கள் முன்னெடுக்கக்கூடிய அறம் சார்ந்த அரசியல் புரட்சி தான் நாம் தமிழர் கட்சி. அத்தகைய நாம் தமிழர் கட்சிக்கு வருகின்ற தேர்தலில் நீங்கள் வாக்களிக்க வேண்டிய சின்னம் நாம் தமிழர் கட்சியின் விவசாயி சின்னம். சேலம் வடக்கு சட்டமன்ற தொகுதியின் வேட்பாளர் எங்களுடைய அக்கா, நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்களின் வேட்பாளர் அன்பு தங்கை மோ குணசீலா அவர்களுக்கு நீங்கள் விவசாயி சின்னத்தில் உங்களுடைய வலிமை மிக்க வாக்குகளை தாருங்கள் தாருங்கள் என்று கேட்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். நாம் தமிழர், தமிழ்தாய் வாழ்க, தலைவர் பிரபாகரன் வாழ்க.